யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக கர்த்தருடைய பொன்முகத்தை நோக்கி பார்த்து இந்த அருமையான மாலை வேளையிலும் இந்த ஆராதனையை கர்த்தருடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அப்படியே நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். மகா இறக்குனதால் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியின் மாலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய் நாளில் மாலை பொழுதிலும் உடைய சமூகத்தில் கூடி வர தந்த மாபெரும் கிருபைக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரப்பா, உங்களுடைய கிருபையினாலே நீங்கள் நடத்துங்க. ஆண்டவரப்பா, வர இருக்கிற பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். வருகிற ஒவ்வொருவரையும் நீ துரிதப்படுத்தி கொண்டு வாருங்க. ஆண்டவரப்பா, ஆண்டவரே, உடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரப்பா உடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதான சிலாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் நீ தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த மாலை பொழுதில் கூட ஆண்டவரப்பா சோதரிக்கிற ராஜா, உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய நடத்துதலுக்கே நாங்கள் ஆண்டவரப்பா விட்டு கொடுக்கிறோம். உம்முடைய ஆண்டவரப்பா சத்திய வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் பாடுகிற பாடல்களை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். துதி ஆராதனையும் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவரப்பா, உம்முடைய கிருபையினாலே நடத்துங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சோதரம். அப்பா, ஆண்டவர் வருகிற தாசனை கூட ஆண்டவரப்பா நீ துரிதப்படுத்தி நீ கொண்டு வாருங்க. ஆண்டவரே, சரியான நேரத்தில் ஆண்டவரப்பா எல்லா காரியத்தையும் ஆண்டவரே செய்யத்தக்கதான உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களை நீ பாராதபடி ஆண்டவரப்பா பலனுள்ள ஆவினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்துங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் தெரிஞ்சுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். அப்படியே நாம் கண்களை மூடி தெய்வ பிரசன்னத்தில் இருக்கிற நாம் ஆண்டவருடைய பொன்முகத்தை நோக்கி பார்த்து இந்த மாலை ஆராதனைக்கு என்னை கர்த்தர் கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, உம்மை தேடக்கூடிய இருதயத்தை எனக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆண்டவரே, உம்மை பாடுவதற்கு, உம்மை துதிப்பதற்கு, உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வல்ல வார்த்தைகளை கேட்பதற்கு ஒரு நல்ல கிருபையின் தருணத்தை கர்த்தர் தந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி, உமக்கு நன்றி சொல்லுங்க. அப்படியே வாய் திறந்து நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீ. என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். நான் தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து
கரம் பற்றி நடத்துகிறீ. என்னை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீ. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. உந்தன் கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி சொல்லுங்க. உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காத்தவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காத்தவரே. மறவாத தெய்வம், மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. என்னை மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறே. உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் பணி செய்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் பணி செய்திடுவேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா,
அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி, உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் பணி செய்திடுவேன். சொல்லுங்க அப்படியே, உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் நாமம் உயர்த்திடுவேன். உணர்ந்து அப்படி சொல்லுங்க, நான் உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் நாமம் உயர்த்திடுவேன். உம்மையே போற்றிடுவேன், உம்மையே புகழ்ந்திடுவேன், உம்மையே மகிமைப்படுத்திடுவேன். சொல்லுங்க வாய் திறந்து, அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. எல்லோரும் வாய்களை திறந்து, இயேசு கிறிஸ்துவே உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நான் மகிமைப்படுத்திடுவேன். இயேசு கிறிஸ்துவே உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தையே நான் உயர்த்திடுவேன் உயர்த்திடுவேன் உயர்த்திடுவேன். ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. பிதாவாகிய தேவனுக்கும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவரே உமக்கும் மகிமை 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 உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஓ க்ளோரி 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 க்ளோரி. ஓ ஜீசு 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 ஜீசு. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். கரங்களை தட்டி, எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் எந்தன் வாழ்வினில் செய்தீரே. எண்ணில்லா நன்மைகள் எந்தன் வாழ்வினில் செய்தீரே. எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் துணை நீரே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எந்த இன்பம், உமது சுட்டை அடைக்கலம். சொல்லுங்க, உந்தன் நாமம் எந்தன் இன்பம், உமது செட்டை அடைக்கலம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலனே ஸ்தோத்திரம். எந்த நாளும் என் கூட இருக்கும் இம்மானுவேலரே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய்
எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். யெகோவா ரப்பா எந்த நாளும் எந்தன் பரிகாரி. யெகோவா ராஃபா எந்த நாளும் எந்தன் பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எந்த நாளும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். யெகோவா ஈரே எந்தன் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எந்தன் தேவைகள் எல்லாம் பார்த்து கொண்டீர். எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க. எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் எந்தன் வாழ்வினில் செய்தீரே. எண்ணில்லா நன்மைகள் சொல்லுங்க. எந்தன் வாழ்வினில் செய்தீரே. எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் துணை நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் துணை நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் துணை நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. அப்படி எல்லோரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று ஓ ஹல்லேலூயா கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஓ க்ளோரி 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 உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா வாய் திறந்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எங்கள் வாழ்க்கையில் எல் ஷடாயாய் கர்த்தர் நீர் இருந்தீரே, உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி ராஜா. வாய்களை திறந்து சொல்லுங்க, கண்களை மூடி சொல்லுங்க, இயேசு ராஜாவை நோக்கி பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா எல் ஷடா எந்தன் துணை நீரே, எந்தன் துணை நீரே, இதுவரைக்கும் எனக்கு துணையா இருந்தீரே, எனக்கு துணையா இருந்தீரே, என் வாழ்க்கையின் கேடகமா இருந்தீரே, என் நம்பிக்கையா இருந்தீரே. வாய்களை திறந்து கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து எனக்கு துணையா இருந்தவரே சொல்லுங்க, துணையா இருந்தவரே, எனக்கு பலனா இருந்தவரே, எனக்கு அடைக்கலமா இருந்தவரே, என் நம்பிக்கையா இருந்தவரே. ஓ க்ளோரி 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 க்ளோரி. ஏமான் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. காலைதோறும் உம்முடைய கிருபைகளை எனக்கு தந்து இந்த நாள் வரைக்கும் உம்முடைய கிருபைகளினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிற நடத்த போகிற உம்முடைய அன்பையெல்லாம் எண்ணி 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 ஆண்டவரே உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. சொல்லுங்க, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஓ ஹல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்னீரே ஆண்டவரே. காலைதோறும் ஜபத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி உம பாத தண்டையில் வந்து நாங்கள் நிற்கும் போதெல்லாம் ஆண்டவரே காலைதோறும் கர்த்த நீர் எங்களுக்கு தருகிற கிருபை. சொல்லுங்க, காலைதோறும் கர்த்த நீர் எனக்கு ஆண்டவரே என் குடும்பத்துக்கு தருகிற கிருபை அது புதிய கிருபை அல்லவா, புதிய கிருபை அல்லவா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே புதிய கிருபையை கர்த்தர் தந்து உம்முடைய புதிய கிருபையை கர்த்தர் எனக்கு தந்து
என் குடும்பத்துக்கு தந்து, ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளினால் என்னை நிறைத்து நடத்தினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி, நன்றி என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய கிருபைகளினால், ஆண்டவரே கிருபைகளினால் என்னை நிறைத்து நடத்தினீரே, உம்முடைய கிருபையை கர்த்தர் எனக்கு தந்து நடத்தினீரே. சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய கிருபையை தந்தீர். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, அந்தந்த நாளுக்கு உரிய புதிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்தாரே. ரெண்டு கரங்களையும் தட்டி அந்த கிருபையின் தேவனை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. புதிய கிருபையை எனக்கு தந்தவரேன்னு சொல்லுங்க, தந்தவரேன்னு சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரைக்கும் இம்மட்டும் எனக்கு உதவி செய்த எபினேசர் நீர் அல்லவா. வாய்களை திறந்து கண்களை மூடி கர்த்தரை பாருங்க. ஹல்லேலூயா. எபினேசர் அவர், எபினேசர் அவர். ஓ, உங்களுக்கு உதவினவர் அவர், உதவி செய்தவர் அவர். ஓ, வாய்களை திறந்து இம்மட்டும் இம்மட்டும் எனக்கு உதவின எபினேசரே, எபினேசரே. வாய்களை திறந்து சொல்லுங்க, எபினேசரே. இந்த வார்த்தையை சொல்லுங்க, சொன்னாதான் உங்களுக்கு அவர் உதவுவார். வாயை மூடிக்கொண்டிருந்தா, கண்களை பார்த்து கொண்டிருந்தா உங்களுக்கு கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. இதுவரைக்கும் உதவினவர் அவர் அல்லவா, இனிவேறும் உங்களுக்கு உதவக்கூடியவரும் அவர் அல்லவா. வாய்களை திறந்து எபினேசரே, 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 எனக்கு உதவினவரே, உதவினவரே, உதவி செய்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. க்ளோரி க்ளோரி க்ளோரி. உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் 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 ஆண்டவரே எனக்கு உதவின எபினேசரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் அவர் எபினேசராக இருந்தார். இதுவரைக்கும் தேவப்பிள்ளையே உங்களுக்கு அவர் பரிகாரியாய் இருந்தார். எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு நோயையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாய் இருக்கிற கர்த்தர் என்று வாக்கு பண்ணினவர் அவர் உங்களுக்கு பரிகாரியாய் இருந்தார். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல சுகத்துக்காக சொல்லுங்க, பலத்துக்காக உமக்கு நன்றியப்பான்னு சொல்லுங்க, நன்றியப்பான்னு சொல்லுங்க, நன்றி ராஜான்னு சொல்லுங்க, நன்றி இயேசு சொல்லுங்க, நன்றி இயேசு சுவாமின்னு சொல்லுங்க. எனக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆரோக்கியத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், 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 நன்றி சொல்லுகிறோம். கர்த்தனுக்கு கொடுத்த நல்ல சுகபலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல தேவப்பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சமாதானமான வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சமாதானம் நிறைந்த வாழ்க்கையை எனக்கு தந்திருக்கிறீரே. வலது கரத்தை உங்கள் இருதயத்தில் வைத்து சொல்லுங்க, சமாதானத்தை என் குடும்பத்தில் வைத்திருக்கிறீரே. எத்தனை குடும்பம் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, எத்தனை குடும்பம் ஸ்டேஷனுக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுத்தாரே. கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே நல்ல சமாதானத்தை கொடுத்தாரே. சொல்லுங்க வாய் திறந்து, ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல சமாதானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து நல்ல சமாதானமான வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். உலகத்தால் கொடுக்கக்கூடாத, உலகத்தால் எடுக்கக்கூடாத தேவ சமாதானத்தை எனக்கு தந்தவரே, எனக்கு தந்தவரே, எனக்கு தந்தவரே. வாய்களை திறந்து என் குடும்பத்துக்கு தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகத்தால் கொடுக்கக்கூடாத, சொல்லுங்க, உலகத்தால் எடுக்கக்கூடாத தேவ சமாதானத்தை, தேவ சமாதானத்தை எனக்கு தந்தவரே, எனக்கு தந்தவரே, எங்களுக்கு தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க வாய் திறந்து, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதனால தான் அவரை நாம் யெகோவா ஷாலோம் என்று சொல்லுகிறோம், சமாதானம் தந்தவர் என்று சொல்லுகிறோம், சமாதானம் தந்தவரேன்னு சொல்றோம். ஹல்லேலூயா. க்ளோரி 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 க்ளோரி. வாய்களை திறந்து சொல்லுங்க, உணர
உணர்ந்து சொல்லுங்க, சமாதானம் தந்தவரே, சமாதானம் கொடுத்தவரே. ஓ ஹல்லேலூயா. மனுஷனோடு கூட சமாதானமாய் வாழ உதவி செய்தவரே, கர்த்தரோடு கூட சமாதானமாய் வாழ உதவி செய்தவரே. சொல்லுங்க ஹல்லேலூயா. என் உள்ளத்துக்குள்ளே அப்பா அப்படிப்பட்ட தெய்வீக சமாதானத்தை எனக்கு தந்தவரேன்னு சொல்லி அப்படியே கண்களை மூடி க்ளோரி 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 க்ளோரி. யெகோவா ஈரே, எந்தன் தேவைகள் எல்லாம் பார்த்து கொண்டீர். சொல்லுங்க, உங்கள் தேவைகளை பார்த்து கொண்டவர் யெகோவா ஈரே, எந்தன் தேவைகள் எல்லாம் பார்த்து கொண்டீர். எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எல் ஷடாய், எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, எல் ஷடாய், எந்தன் துணை நீரே. இன்னும் சத்தத்தை உயர்த்தி, எந்தன் வாழ்வின் கேடகம். கரங்களை உயர்த்தி, எண்ணில்லா சொல்லுங்க நன்மைகள் எந்தன் வாழ்வினில் செய்தீரே. எண்ணில்லா நன்மைகள் எந்தன் வாழ்வினில் செய்தீரே. எந்தன் வாழ்வின் பெலன் நீரே. அவரே நம்முடைய பெலன், அவரே நம்முடைய பலன், கர்த்தரே நம்முடைய பலன். ஓ வாய்களை திறந்து சொல்லுங்க, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். கர்த்தாவே என் பலனே என்று சொல்லி நாம் கூப்பிடும் போதெல்லாம், இயேசுவே நீரே எந்தன் பலன் என்று சொல்லும் போதெல்லாம், ஆவியானவரே நீரல்லவா என்னுடைய பலன் என்று சொல்லும் போதெல்லாம் ஒரு உன்னத பலன் உங்களை நிரப்புகிறது அல்லவா. வாய்களை திறந்து அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் எல்லோரும் ஓ ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லாரா மகாது ரிபீதரபா ஊஷபாதுட பாதரா தரங்கரா ரிகாத லகதுரத லகந்துருபோ ஓ ரிமக பாதுர மௌதடா தரங்கரபா ஓ ஷிபீதட பாதுரி மீக்கர மகந்துரு ரிகாந்தரங்க துரிகந்தர மௌதல மகந்துருபோ. ஹalleluya ஹalleluya. ஓ glory 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 glory. எஸ் லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு நீர் ஹalleluya வைத்திருக்கிற, எங்கள் மேல் கர்த்தர் நீர் ஊற்றி இருக்கிற ஓ ஹalleluya உம்முடைய உன்னத அபிஷேகத்துக்காக ஓ ரிமாதட மௌதர மகதுரிமி ஓ ரிபாக்க பாதுட மௌதர மகந்தரோ ஓ ரிமாக்க பாதுட மௌதர மகந்தரோ ரேகாத லகதுர தலபா கரபா. ஹalleluya. வாய்களை திறந்து அப்படியே பேச ஆரம்பிங்க. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, உன்னுடைய பாத்திரத்தை நிரப்பிக்கொள். அபிஷேகத்தினாலே நிரப்பிக்கொள், அபிஷேக எண்ணெயினாலே நிரப்பிக்கொள். ஓ க்ளோரி, உன் பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரமா இருக்க வேண்டுமே. ஓ ரிபாதல மகாதுரா தலபா கரபா கபா ஓ ஷபா துட பாதராதரா ரிகாந்தரங்கத ரகந்துரு ஓ ரிபாதட பௌதர மகந்துரு ஓ ரிகாதட கதுர மகதர பௌதரமா ஓ ரிபாதல மகரகல கபௌதர மகந்துரு ஓ ரிபாதட மௌதர மகந்துரு மிக்கர பௌதர மகதர ரிம்ம கபா துட தல மக துட தலபா. ஆமே
ஆமென், 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 ஆமென். ஓ ஹாலே, அடக்கிக் கொள்ளாதீங்க, அடக்கிக் கொள்ளாதீங்க. ஓ அபிஷேகம் பெறாதவங்க, ஓ இயேசுவேன்னு சொல்லுங்க, சோத்திரம்பான்னு சொல்லுங்க. உங்க பிரசன்னத்தால நிரப்புறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும், ஸ்தோத்திரத்தினாலே அபிஷேகம் பெருகும், ஸ்தோத்திரத்தினாலே ஹல்லேலூயா கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் ஊற்றப்படும். ஓ ரிமா மக்கபா தூட பௌதரா, ஓ ரிமா கதரா கதரா கந்தரமா, ரிபா பாபா 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 துட தலமா கரமா, ஓ ரிகாலா கல்லா காபா துட தலமா கரமா, ரிபா பாபா துட மகந்தரா கதரா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஊற்றுகிற அந்த அபிஷேகம், எங்கள் மேல் ஊற்றி கொண்டிருக்கிற அந்த அபிஷேகம், ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கிற அபிஷேகம், கட்டுகளை எல்லாம் அறுக்கிற அபிஷேகம், உன்னத பலனை எங்களுக்கு தந்தருளுகிற அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி, உமக்கு நன்றியப்பான்னு சொல்லி, நன்றியப்பான்னு சொல்லி, உமக்கு சோத்திர ராஜான்னு சொல்லி, எல் ஷடாய் சொல்லுங்க. எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம், எல் ஷடாய் சொல்லுங்க உங்க சத்தத்தை உயர்த்தி. எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம், எண்ணில்லா நன்மைகள் எந்தன் வாழ்வினில் செய்தீரே. மீண்டும் ஒரு முறை, எண்ணில்லா நன்மைகள் எந்தன் வாழ்வினில் செய்தீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. வாய்த்திறந்து, எந்தன் வாழ்வின் சுகம் நீரே சொல்லுங்க. எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் சுகம் நீரே. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமை நிறைந்த, கிருபை நிறைந்த வல்ல பிரசன்னம் இந்த மாலை வேளையிலும் எங்களை ஓ ஹல்லேலூயா நிரப்பி இருக்கிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் உங்கள் பிரசன்னத்தால் நிரம்பணும்னு சொல்லி கேட்டாங்களோ அவங்க எல்லோருக்கும் கர்த்தர் தாமே வாக்கு தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கர்த்தர் நீர் கொடுத்து இந்த வெள்ளத்தினால் இடைக்கட்டி ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் உன்னத பலனை கர்த்தர் நீர் தந்திருக்கிறீர். 2 கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆமேன் ஆண்டவரே. ஓ என் ஆவியில, என் ஆத்துமாவில, என் சரீரத்தின் அவயவங்களில உன்னத பலனை கர்த்தர் நீர் கட்டளையிட்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, மனிதன் வாழ்கிறது அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்ற அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே நாங்கள் பிழைத்திருக்கத்தக்கதான வல்ல வார்த்தைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்து, ஆண்டவரே உம்முடைய வல்ல வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து கர்த்தர் நீர் எங்களை நடத்த போகிற உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாலை வேளையிலும் அருமையான தேவனுடைய ஊழியக்காரரை கர்த்தர் நீர் எங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் அவர் மூலமாக நீர் பேச போகிற வல்ல வார்த்தைகளுக்காக சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் பேசட்டும், நாங்கள் கேட்கட்டும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
ஆமென். ஆமென். கர்வம் glory ஸ்தோத்திரம் ஜீசஸ். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமாம், உங்கள் சத்தம் எப்போவுமே அபிஷேகத்தில் நிரம்பி கர்த்தரை ஆராதித்த பிள்ளைகள் ஹல்லேலூயான்னு சொல்லும்போது என் சத்தத்தை விட உங்கள் சத்தம் உயரணும். எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு 3/4 மணி நேரம் பாடி ஆராதனை நடத்தின ஆள் மாதிரி அப்படிங்கிறீங்க. நான் சொன்னது விளங்குச்சா? ஆமாம், நான் பேசின சத்தமே உங்கள் காதில் கேட்டிருக்காது. மேன் அப்படிங்க. அப்படி இல்லை. ஏன் இந்த வார்த்தையை இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வார்த்தையை கேட்க போகிறோம். வார்த்தையை கேட்கும்போது எப்படி ஆராதனையில் நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரை பின் அப்படியே ப்ரெசன்ஸை பிடிச்சிட்டு வந்தீங்களோ, அதுபோல் பிரசங்க நேரத்திலும் நீங்கள் என்ன செய்யணுன்னா, பிரசங்கத்தில் அந்த வார்த்தையை தொடர்ந்து வருவதற்கு அடையாளம் என்னென்னா, ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரர் ஆமேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் ஆமேன் அப்படின்னு சொல்லணும். ஏன் அவர் ஆமேன் சொல்கிறாரு? ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து தெய்வ பிள்ளையே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னா என்ன சொல்லணும்? ஆமேன்னு சொல்லணும். அதே நேரத்தில் ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் அல்ல, தெய்வ பிள்ளைகள் கீழ்ப்படிய வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்லணும்? ஆமாம். எனவே ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் ஆமேன், அப்புறம் கீழ்ப்படிதலுக்கு கட்டளைகளுக்கு அதுக்கெலாம் இல்லை, அப்படி அல்ல. எல்லா வேலைகளிலும். ஏன்னா இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவர் தான் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னைக்கு காலையில் ஆராதனையில் நான் உணர்ந்தேன் அதை. தெய்வப்பிள்ளை காலையில் ஆராதனையில் அநேகருக்கு விடுதலை, அநேகருக்கு சுகத்தை காலை ஆராதனையில் கட்டளையிட்டதை ஆண்டவர் நான் ஃபீல் பண்ணேன். அல்லேலூயா. அதே நேரத்தில் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, ஒரு பக்கம் இந்த ஊழியத்தை நின்று செய்கிற எனக்கு பலன் கொடுக்காம போயிடுவாரா? போக மாட்டார். ஒரு பக்கம் எனக்கும் பலன், தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் கூடி ஆராதிக்கிற உங்களுக்கும் பலன். அல்லேலூயா. அதுபோல் இந்த மாலை வேளையிலும் அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் பாஸ்டர் பிரான்சிஸ் அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. அம்பத்தூர் பகுதியிலிருந்து இங்கேருந்து வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. எனவே அந்த நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் மூலமாக கர்த்தர் நிறைவேற்ற ஆவலாக இருக்கிறார். தொடர்ந்து வார்த்தையை கவனிங்க, வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இப்பொழுதும் கரங்களை தட்டி அருமையான தேவனுடைய ஊழியக்காரங்க வரவேற்கலாமா? க்ளோரி க்ளோரி க்ளோரி. பிரைஸ் ஜீசஸ். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் ஒரு விஷயம் அன்போடு வாழ்த்துக்கிறேன். இந்த சாயங்கால வேளையிலே உங்களோடு கூட இணைந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் பாராட்டியிருக்க நல்ல வேலைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த மகிமையான வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் வார்த்தையாக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட பேசுகிற தெய்வம். பொதுவாக நமக்கு யாராச்சும் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா பேசிக்கிட்டே இருப்போம். அதேபோல் கர்த்தரோட பிள்ளைகள், கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிற பிள்ளைகள் மீது ஆண்டவர் அநேக ரகசியங்களை அவர் கற்றுக் கொடுக்குறார். ஒவ்வொரு முறையும் கர்த்தரோட சமூகத்தில் நம்ம தெய்வ செய்திக்கு காத்திருக்கிற பொழுது இந்த கிடைக்கிற ரேம வார்த்தை வைத்து நாங்கள் புரிந்து கொள்வோம் அந்த ஜனங்களுடைய அந்த பிரியம் எவ்வளோ தேவனை நேசிக்கிறார்கள் என்று சொல்லி அந்த கிடைக்கிற அந்த ரேம வார்த்தையின் அடிப்படையிலேயே நம்ம விளங்கி கொள்ள முடிகிறது. ஆமென். இந்த ரேம வார்த்தை முதலாவது ஊழியர்களாக எங்களை ஆசீர்வதிக்கிறது. அதுக்கு பிறகு எங்கள் மூலமாக அது உங்களையும் ஆசீர்வதிக்கும். சாயங்காலம் வந்திருக்கிற நீங்கள் மாக்கியவான்கள், அருமையான வாய்ப்பு கொடுக்குறேன். பாஸ்டர் அவர்களுக்காக, குடும்பத்துக்காக வாழ்த்துக்கிறேன், சபைக்காக வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் இந்த ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 36ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை நாம் நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 36ஆம் சங்கீதம் 9வது வசனம். ஜீவ ஊற்று உம்மிடத்திலே இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் அங்கே எழுதி வைத்திருக்கிறான், பாடுகிறான். ஸோ கர்த்தரிடத்தில் அநேக காரியம் இருக்கிறது. அவரிடத்துல வல்லமை இருக்கிறது, அவரிடத்துல ஞானம் இருக்கிறது, அவரிடத்துல புத்தி இருக்கிறது, அவருடைய கனிகள் இருக்கிறது, அவருடைய அநேக காரியங்கள் இருக்கிறது. ஸோ பட் இன்றைக்கு அவரிடத்தில் இருக்கிற ஒரு காரியம் ஜீவ ஊற்று. சொல்லுங்க ஆமென். ஸோ அந்த ஜீவ ஊற்று என்ன செய்ய போகிறது நம்முடைய வாழ்க்கையில், கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிறதான அந்த ஜீவ ஊற்று அது நமக்குள்ளே பாய்ந்து வருகிற பொழுது அது எப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கிறது என்று சொல்லி நம்ம வேதத்தில் தியானித்து பார்க்கிற பொழுது அநேக மகிமையான சத்தியங்களை கர்த்தர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். இந்த சாயங்கால வேளையிலே கர்த்தரிடத்தில் இருக்கிறதான அந்த ஜீவ ஊற்று நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற கிரியைகளை நாம் தியானித்து ஆஸ்வதிக்கப்பட போகிறோம். ஒரு பிளஸ்ஸிங்கான செய்தி. ஆமென். அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று வேதம் சொல்லுது. ஸோ இந்த ஜீவ ஊற்று பாய்கிற இடமெல்லாம் அது பலத்த கிரிகளை நடப்பிக்கிறதாக வேதம் நமக்கு போதிக்குது. வாசித்து பாருங்க, யோபேல் புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் 18வது வசனம். மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். அந்த வார்த்தை கவனிங்க. ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக மாற்றும் என்று எழுதப்பட்டிருக்கு. கவனிங்க. பொதுவாகவே இந்த மலைகளிலே சில நீரூற்றுகள் புறப்படும். தமிழ்நாட்டில் அநேக குற்றால அருவி நாம் கேள்விப்படுறோம். அநேக ஊற்றுகள், மலைகளிலிருந்து புறப்படுகிற அந்த ஊற்றுகள் அருவிகளாக மாறி நீரூற்றுகளாக பூமியில விழுந்து அது ஆறுகளாக மாறி பல 100 கிலோமீட்டர் இருக்கிற அநேக நிலங்களை அது செழிப்பாக மாற்றுகிறது. ஆமே. ஸோ அந்த ஊற்று அருவியாக மாறி அது ஆறாக மாறி ஆயிரக்கணக்கான நிலங்களுக்கு ஹெக்டேர் நிலங்களுக்கு அது இருக்கிற வயல் நிலங்களை அது செழிப்பாக மாற்றத்தக்கதான ஒரு அற்புதமான ஒரு காரியமாக இந்த ஊற்று இருக்கிறது. அப்போ ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆழத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை அது முதலாவது என்ன செய்கிறதா? நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றி விடுகிறது. ஹல்லேலூயா. ஸோ எங்கே நீர்ப்பாய்ச்சல் இருக்கிறதோ அங்கே குளிர்ச்சி இருக்கிறது. எங்கே தண்ணீர் பாய்கிறதோ அங்கே உஷ்ணம் இல்லாமல் போய்விடுகிறது. எங்கே நீர்ப்பாய்ச்சல் இருக்கிறதோ அங்கே விவசாயம் நடக்கிறது, அங்கே செழிப்பு உண்டாகிறது, அந்த ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறது. அந்த சாயங்கால வேளையிலே நம்ம ஆவிக்கும் ஆத்மா சரீரத்துக்கு தேவையான ஒரு நீரூற்று கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய அந்த நீரூற்று, அந்த ஊற்று என்ன செய்கிறது? வார்த்தையாக, ஆவியாக, அபிஷேகமாக ஜனங்களுக்குள்ள பாய்ந்து வந்து அது நம்மளை நீர்ப்பாய்ச்சலாக மாற்றி நம்ம இருதயத்தை, நம்ம சரீரத்தை, எண்ணங்களை, சிந்தைகளை அது நீர்ப்பாய்ச்சலாக மாற்றி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற உஷ்ணங்களெல்லாம் அதை விலக்கி எடுத்து போட்டு அது நம்மளை குளிர்ச்சியாக மாற்றிவிடும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய கிருபை பாருங்க. நம்ம எவ்வளவு சூடாக மனசுக்குள்ள சில வழிகளோடு வேதனோடு ஆலயத்துக்கு வந்தாலும் பரிசுத்த ஆவி நமக்கு ஊழியம் செய்து நம்மளை குளிர்ச்சியாக மாற்றிடுறார். அது பெரிய கிஃப்ட்டு. ஏன்னா நம்ம வெளியில் இருக்கும்போது உலகத்தின் அதிபதி சத்துரு நம்மளோடு கூட போராடுகிறான், நம்ம தலையை சூடாக மாற்றிடுறான். பட் நம்ம ஆலயத்துக்கு வருகிற பொழுது, ஆண்டு பிரசன்னத்தில் வருகிற பொழுது, அங்கே புறப்பட்டு வருகிற அந்த கர்த்தருடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், தேவனோட பிரசன்னம் நம்மளை குளிர்ச்சியாக மாற்றி விடுகிறது. காரணம் என்ன? ஒரு விசுவாசத்தின் ஆவினாலே நம்ம இருதயம் நிரப்பப்பட்டு விடுகிறது. ஹல்லேலூயா. மலைகள் எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் விசுவாசம் கிரியை செஞ்சுட்டு தான் மலையை பார்த்து பேசும்போது மலை புறப்பட்டு போய்விடும். ஆமென். மத்திய 21:21 அப்படி சொல்லுகிறது. இவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் விசுவாசத்தோடு நம்ம சந்தேகப்படாமல் சொல்லுகிற பொழுது, நீ மலையை புறப்பட்டு மலையை பெயர்ந்து நீ போய் கடலில் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போயிட்டு சொல்லுகிற பொழுது அது அப்படியே நடந்து விடுகிறது. அதான் விசுவாசம் செய்கிற மிகப்பெரிய காரியம். ஹல்லேலூயா. ஸோ அந்த ஊற்று நமக்குள் என்ன செய்கிறது? வாழ்க்கையில் இருக்கிற உஷ்ணங்களை மாற்றுகிறது, அவிசுவாசங்களை மாற்றுகிறது, சந்தேகங்களை மாற்றுகிறது, கவலைகளை மாற்றி போட்டு நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை நிரப்பி விடுகிறது. அது நம்மளை நீர்ப்பாய்ச்சலாக மாற்றி விடுகிறது. இன்னொரு வசனம் கூட பாருங்க. அதே ஏசாயா புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 18வது வசனம். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்கின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் மாற்றுகிற கர்த்தர் நமக்கு உண்டு. கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்காக ஒரு ஊற்றை திறக்கிறார், நமக்காக ஒரு நீரூற்றை கொண்டு வருகிறார். கர்த்தருடைய சபையில, கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு ஊற்றுகளை திறக்கிறாராம். அவரே ஓப்பன் பண்றார். அந்த டோரை ஓப்பன் பண்ணி வனாந்திரமா இருக்கிற இடங்களை தண்ணீர் தடாகமா மாற்றி வறண்ட பூமிகளையும் கூட அவன் நீர்க்கேணிகளாய் மாற்றி விடுகிறார். இந்த சாயங்கால வேளையில உங்கள் வாழ்க்கை எல்லைகளுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வனாந்திரம் இருக்கும். அதை நான் அடுத்து நான் பேச போறேன். 100க்கு 100 யாரும் பூமியில் ஆசுவாதமாக இருக்கிறது இல்லை. ஆமென். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்ம வாழ்க்கை நிலைகளுக்குள்ளே சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சில இடங்களில் வாழ்க்கையில் வனாந்திரம் இருக்கும், வறண்ட பூமியை போன்ற அனுபவங்கள் இருக்கும். வாழ்க்கை இலைகளுக்கு ஒரு சில குறிப்பிட்ட இலைகளுக்குள்ளே, அப்படிப்பட்ட இலைகளுக்குள்ளே தான் இந்த தண்ணீர் புறப்பட்டு வந்து, இந்த ஊற்று புறப்பட்டு வந்து அந்த வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமிகளை அது நீர்க்கேணிகளுமாய் மாற்றி விடுகிறதாம். ஹல்லேலூயா. இப்போ அந்த வனாந்திரம் எங்கே இருக்கிறது? அந்த வறண்ட பூமி எங்கே இருக்கிறதுனா நம்முடைய இருதயத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் தான் இருக்கிறது. அந்த இருதயத்தில் தான் வனாந்திரம் இருக்கிறது. அந்த இருதயத்துக்குள்ள தான் வறண்ட பூமி இருக்கிறது. அடுத்து நான் சத்தியத்தை பேசுவேன்னு புரிஞ்சுக்குவீங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்படிப்பட்ட வனாந்திரத்திலே இருதயத்தில் காணப்படுகிற அந்த வறண்ட பூமிகளுக்குள்ளே ஒரு நீரூற்று பாய செய்து அப்படிப்பட்ட இலைகளையும் கூட கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. காருங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் கூட பார்த்துருங்க. அதே ஏசாயா புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1வது வசனம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவேலி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஸோ இருதயத்துக்குள்ள தான் வனாந்தரம் இருக்கிறது, அந்த இருதயத்துக்குள்ள தான் அந்த வறண்ட நிலம் இருக்கிறது. ஆனால் இந்த வனாந்தரத்தையும் வறண்ட நிலத்தையும் மாற்றுகிற ஒரு நீரூற்று கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அப்போ அந்த இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய நீரூற்று பாய்ந்து வருகிற பொழுது அங்கே என்ன நடக்கிறது? அந்த வனாந்தரம் அதே வறண்ட நிலம் மகிழ்ந்து கழித்து புஷ்பத்தை போல செழிக்க ஆரம்பிச்சிடும். ஆமே. ஸோ இந்த சாயங்கால வேளையில் இதான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து பர்சனல் பர்டிகுலராக 1-2 காரியங்கள் வாழ்க்கையில் வனாந்திரத்தை குறிக்கும். சில பிள்ளைகளை நினச்சா வனாந்திரம் ஆகிடுவோம். ஆமாம் இல்லை?
ஏதாச்சும் ஒரு பிள்ளைகளை நினைக்கும் போது, குறிப்பிட்ட காரியத்தை நினைக்கும் போது சில வாழ்க்கையில் வனாந்தரம் வரும். அல்லது மருமகளையோ நினைச்சு பார்க்கிற பொழுது சில வாழ்க்கையில் வனாந்தரம் வரும். சிலர் நம்ம யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அப்படிப்பட்ட சில உறவுகளை நம்ம நினைக்கிற பொழுது வாழ்க்கையில் வனாந்தரம் வரும். அல்லது நம்ம தேவைகள் சந்திக்கப்படாத போது, நம்மளோட தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத பொழுது வாழ்க்கையில் வனாந்தரம் வரும். சில பாவ போராட்டங்கள், சத்தோட போராட்டங்கள் வாழ்க்கையில் வருகிற பொழுது வனாந்தரம் வரும். ஸோ எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் ஒரு நீரூற்று இருக்கிறது. கர்த்தரிடத்தில் நீர் சாயங்கால வேளையில் அந்த நீரூற்று நமக்குள்ளே பாய்ந்து வந்து வாழ்க்கைக்கிற வனாந்திரங்களை அது தண்ணீர் தாடாக மாற்றுவது கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நாம் செய்வதெல்லாம் ஒன்று, அந்த நீரூற்று எனக்குள்ளே பாய்வதற்கு என் ஹார்ட்டை நான் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும், என் லைஃப்பை நான் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். அப்படி நம்ம திறந்த இதயத்தோடு கூட நம்ம ஆண்டுக்கு நம்ம டெடிகேட் பண்ணுகிற பொழுது அந்த நீரூற்று நமக்குள்ளே பாய்ந்து வந்து வாழ்க்கிற உஷ்ணங்களை வனாந்திரங்களை அதை மாற்றி நம்ம செழிப்பாக மாற்றி விடும். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ தண்ணீர் பாய்கிற இடம் செழிப்பாக இருக்கும் பொதுவாகவே. இப்போ தண்ணீர் பாயாத அந்த நிலங்கள் தான் வறண்டு காணப்படும். ஸோ நம்ம வாழ்க்கையில் எங்கே கர்த்தருடைய ஆவியான கிரியை செய்ய முடியலையோ அந்த இலைகளுக்குள்ளே கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் வண்ணாந்து இருக்கிறோம். சத்தியத்தை கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே கர்த்தருடைய ஆவியான கிரியை நடப்பிக்கிறதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறீங்களோ அந்த இலைகள் தான் வாழ்க்கையில் வண்ணாந்துடும் இருக்கும். எங்கே இடம் கொடுத்துருக்கிறீங்களோ அங்கே நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. ஆமென். இப்போ உதாரணம், நல்ல பைபிள் படிக்கிறீங்கன்னா அந்த பைபிள் ரீடிங் மூலம் பிளஸ்ஸிங்காக இருப்பீங்க. நல்லா ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னா ஜெபத்தின் மூலம் பிளஸ்ஸிங்காக இருப்பீங்க. நல்லா மெடிடேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெடிடேஷன் மூலம் பிளஸ்ஸிங்காக இருப்பீங்க. நல்ல ஊழியம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஊழியத்தின் மூலம் பிளஸ்ஸிங்காக இருப்பீங்க. அப்போ பரிசுத்தமுடைய கிரிகளுக்கு எங்கே நீங்கள் பிளாக் பண்ணுறீங்களோ, அறிந்தோ அறியாமலோ நீங்கள் அங்கே தடை செய்கிறீர்களோ அந்த எல்லைகளுக்கு தான் உங்களுக்கு வனாந்தரம் இருக்கும். அதை தாங்க நம்ம ஓப்பன் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்படிப்பட்ட கிரைகளுக்கு வாழ்க்கை எல்லா இலைகளுக்குள்ளும் இந்த நீரூற்று பாய்ந்து வந்து நம்ம செழிப்பாக மாற்றுவதற்கு நம்மளை முழுமையாக நம்ம தேவனுக்கு நம்ம டெடிகேட் பண்ணணும். ஆமேன். நமக்கும் பரிசுத்தவனுக்கு எந்த ஒரு ஒளிவு மறைவும், சில கணவன் மனைவியெல்லாம் ஒளிச்சு வைப்பாங்க பணத்தை. ஆமேன். பர்ஸில் நான்லாம் பார்க்குறேன், சொந்த வீட்டுக்குள்ளே பார்க்குறேன். பீரோக்கு பார்த்தா திறந்து பார்த்தா அங்கே ஒரு 100 ரூபா இருக்கும். புக்கு டைரி ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே 100 ரூபா இருக்கும். எங்கே இருக்குன்னே தெரியாது, ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க தேவைக்காக. ஆமேன். அதை மறைக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை, கஷ்டம் மாத கடைசியில் தேவைப்படும் போது பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு கூட, தீய நோக்கத்துக்காக இல்லை, ஒரு நல்ல நோக்கத்துக்காக மறைச்சி வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது நன்மையான காரியம். ஸோ நமக்கும் தேவனுக்கும் ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் நம்ம கரங்கோத்து நம்ம தேவனோட ஃபெல்லோஷிப்பாக இருந்து நடக்கிற பொழுது வாழ்க்கைக்கிற வனாந்திரங்கள் வறண்ட நிலங்கள்லாம் அது செழிப்பாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். கவனிங்க, சில எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக, சில பரிசுத்தவான்கள் மூலமாக இந்த சத்தியத்தை நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். இந்த ஆபிரகாம் தேவன் அறியாத ஒரு புறஜாதி மனுஷன். ஸோ அவன் கர்த்தரை அறியாதபடினாலே அவன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வறண்ட வனாந்திரமும் வறண்ட நிலமும் போல அவன் இறுதியும் ஒரு வாழ்க்கை காணப்பட்டதாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆபிரகாம் வாழ்க்கை 3 விதமான சாபம் இருந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது நான் பேசியிருக்கிறேன். முதலாவது, கர்த்தரை ஸ்தோத்திரம், அவன் சகோதரன் அவன் தகப்பன் மரிப்பதுக்கு முன்பதாகவே மரித்து போனான். மரணமுங்கிற சாபம் அவன் குடும்பத்தில் இருந்தது. 2வது, அவன் சாராள், கர்த்தரை ஸ்தோத்திரம், சாராள் மலட்டு கர்ப்பமாக இருந்தால், குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சகோதரியாக இருந்தால் 2வது. 3வது, அந்த குடும்பத்தில் தரித்திரமும் வறட்சியும் இருந்தது. ஸோ இந்த 3 விதமான வறட்சியும் வனாந்திரமும் கர்த்தரை அறிவதற்கு முன்பதாக ஆபிரகாம் வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆமென், ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம். வறட்சி, மலட்டுத்தன்மை, மரணம், இந்த 3 விதமான சாபம் கர்த்தரை அறிவதற்கு முன்பதாக ஆபிரகாம் வாழ்க்கையில காணப்பட்டது. ஆனால் கர்த்தருடைய அந்த பிரசன்னம் அது ஊற்றாக நதியாக அவருக்குள்ள பாய்ந்து வந்த பொழுது இந்த 3 விதமான சாபத்தையும் கர்த்தர் வேறு எடுத்து மகா பேர் ஆஸ்வதிக்கப்பட்ட தேவ மனுஷனை கர்த்தர் ஆபிரகாமை மாற்றி விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நீரூற்று நமக்குள்ள பாயணும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுத்தது. அப்போ ஆபிரகாம் வாழ்க்கை நீரூற்று பாய ஆரம்பித்தது. அவன் இடம் கொடுத்துட்டே அந்த கர்த்தர் பேசும்போது ஒவ்வொரு முறையும் கர்த்தர் தன்னோடு கூட பேசுகிற சத்தியத்துக்கு அவன் அர்ப்பணித்து 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 நல்ல நிலமாக மாற்றப்பட்டு 30ஆக 60ஆக 100ஆக மாறினவன் ஆபிரகாம் தேவ மனுஷன். ஆமென். இப்போ நம்மோடு கூட தேவன் பேசுகிற சத்தியத்திற்கு நம்ம அர்ப்பணிக்க டெடிகேட் பண்ண கீழ்ப்படிய நீங்களும் நானும் ஆபிரகாம் போல 30, 60, 100ஆக மாற்றப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஊற்று நம்மளை செழிப்பாக மாற்றும். இந்த ஊற்று நம்மளுக்கு வாழ்க்கைக்கிற வனாந்தரத்தை மாற்றும். இந்த ஊற்று வாழ்க்கைற வறண்ட நிலத்தை அது செழிப்பாக மாற்றும். தேவனுடைய வசனம் அது நிச்சயமாக செய்தே முடிக்கும். ஆபிரகாம் வாழ்க்கை அது மாற்றிட்டு அது நம்மையே அது மாற்றும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் அவன் தேவன் ஆபிரகாமை அழைத்து அவன் பேசுகிறார். அதே போல் அப்போஸ் 7ஆம் அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு அழைப்பு வருகிறது. அவன் தொடர்ந்து 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அந்த அழைப்பை கொடுக்கிறார். ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த நீரூற்று அவனுக்குள்ள பாய ஆரம்பிக்கிறது. கர்த்தர் பேசுகிற சத்தம் ஒரு நீரூற்றாக இருக்குது. கர்த்தருடைய சத்தியம், கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் நீரூற்றாக கிடந்து வந்து வாழ்க்கை செழிப்பாக மாற்றுறது அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். 13ஆம் அதிகாரத்துக்கு வருகிற பொழுதே பூமி தாங்க முடியாத அளவுக்கு அவன் நாஸ்திகளால் நிரப்பப்பட்டிருந்தான். அந்த இலைகளுக்குள்ள அவன் ஆஸ்வதிக்கப்பட்டுட்டான். 30 மடங்காய்
மாறிவிட்டான். அவன் 14ஆம் அதிகாரத்துக்கு போகிற பொழுது ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 5 ராஜாக்கள் யுத்தம் பண்ணுறாங்க. இந்த ஆபிரகாம் போய் அந்த யுத்தத்தை ஜெயம் கொண்டு வருகிறான். அவங்க பெரிய ஜெயத்தை அவர் பார்க்கிறார். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 30, 60, 100 அவன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் ஒரு பிளஸ்ஸிங்கை மட்டும் கர்த்தர் பிடிச்சு வச்சிருந்தார். ஆமென் சொல்லுங்கப்பா. ஒரே ஒரு பிளஸ்ஸிங்கை மட்டும் கர்த்தர் தன்னுடைய கரத்தில் பிடிச்சு வச்சிருந்தார். என்ன ஆசீர்வாதம்? குழந்தை ஈசாக்கை பிடிச்சு வச்சிருந்தார். ஏன்? அது மகிமைக்காக. ஒரு விவசாயி பாருங்க, 10 ஏக்கரா லேண்டு வச்சிருப்பார். 9 ஏக்கரா தொடர்ந்து விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கிறார். 15 வருஷமா 20 வருஷமா ஒரே 9 ஏக்கரா விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஒரே ஒரு ஏக்கரை மட்டும் ஒன்றுமே விவசாயம் பண்ணல, அப்படியே எம்டியாக வச்சிருக்கிறார். பார்க்கும்போதெல்லாம் எப்படி இருக்கும்? மற்றவங்க பார்க்கும்போது அல்ல இவர் பார்க்கும்போது, என்ன அந்த மனுஷன் எஜமான் 9 ஏக்கரை மட்டும் விவசாயம் பண்ணுறாரு, 1 ஏக்கரை என்ன பண்ணுறாரு? சும்மா வச்சு அதையும் விவசாயம் பண்ணால் அதெல்லாம் ஏதாச்சும் விளையும் இல்லை அப்படி யோசிப்பாங்கல்ல. தேவன் பாருங்கள், 10 ஏக்கரா இருந்த அந்த லேண்டில் 9 ஏக்கராஸ் எப்பவுமே விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, அது விளைஞ்சிட்டே இருக்குது. பட் 1 ஏக்கரை மட்டும் என்ன பண்ணல, ஒரு விவசாயம் பண்ணல, சும்மா எம்டியாக விட்டுட்டார். பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், என்ன இந்த இப்படி பண்ணுறாருன்ற மாதிரி யோசிப்போம். ஆனால் தேவன் அது விசேஷமாக வைத்திருந்தார். ஆபிரகாம் வாழ்க்கையில் எல்லா ஆசத்தையும் கொடுத்தார். ஆஸ்திகளை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், பூர்ண ஆயுசை கொடுத்தார், 300க்கு அதிகமான வேலைக்காரங்களை கொடுத்தார், நல்ல ஜெபிக்கிற அபிஷேகத்தை கொடுத்தார், யுத்த புருஷனாக இருந்தார், எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருந்தார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தம்முடைய மகிமைக்காக பிடிச்சு வச்சிருந்தார். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த பிடிச்சு வச்சிருந்த காரியத்தை நிமித்தம் ஆபிரகாம் வாழ்க்கையில் என்ன இருந்துச்சு? வனாந்தரம், வறண்ட நிலம், எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. கேளாத ஐஸ்வர்யத்தையும் கேளாத அழகான கிரிகளையும் கர்த்தர் நடப்பிக்கிறார். அந்த ஒரு ஆசீர்வாதத்தை மாத்திரம் கர்த்தர் பிடித்து வைத்திருக்கிறான்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஆபிரகாம் நொந்து கொண்டான். அப்படின்னு வசனம் இருக்குது. அவன் புலம்பினான், ஆண்டவரே எனக்கு என்னத்தை கொடுப்பீர்? இந்த எலியேசனுடைய புத்திர சந்தானம் இருக்கிறான், எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, ஒரு வேலைக்காரனுடைய பிள்ளையாக இருந்து கிரியை நடப்பிக்கிறானே என்று சொல்லி அவன் புலம்புகிறத பார்க்க முடியும். கர்த்தரிடத்திலே அவன் புலம்ப ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்குற தேவன் அல்ல, தம் நாம மகிமைக்காக ஏதாச்சும் 1-2 தம்முடைய கரத்தில் அவர் பிடிச்சு வைப்பார். அந்த பிடிச்சு வைக்கிற காரியம் வாழ்க்கையில் வனாந்தரமாக இருக்கும். அப்படி பிடிச்சு வச்சுக்கிற காரணம் வாழ்க்கையில் வர நிலமாக காணப்படும். ஆனால் ஒரு நற்செய்தி சொல்கிறேன், அது மகிமைக்கு அதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. மற்ற 9 ஏக்கர் விளைகிற விளைச்சலை காட்டிலும் பலனை காட்டிலும் ஒரு லேண்ட் 1 ஏக்கரை பிடிச்சு வச்சுக்கிறா பாருங்க, அதில் விளைகிற ஆசீர்வாதம் 1000 மடங்காக இருக்க போகிறது. கர்த்தர் அந்த நிலத்தை உழுகிற பொழுது அது 1000 மடங்கு பிளஸிங்காக கொடுக்க போகிறது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை பிடிச்சு வச்சுக்கிற சில ஆசீர்வாதங்கள் அது மகிமைக்கு அதுவாக இருக்கும். நமக்கு விளங்காது, அது நமக்கு புரியாது. ஆனால் காத்திருந்து பார்த்தா தெரியும், வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். இதற்காக தான் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை காத்திருக்க வைத்திருந்தான் சொல்லி அது கர்த்தர் பிளஸ் பண்ணுகிற பொழுதுதான், ஓ கர்த்தர் எவ்வளவு பெரியவர், என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், என் ஆண்டவர் எவ்வளவு விசேஷமானவர், எவ்வளவு மகிமையான காரியத்தை என் வாழ்க்கை செய்கிறார் என்று சொல்லி அது தேவ நாம மகிமைக்காக ஏதுவாக மாறி போகும். கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் தேவன், அவர் மகிமையின் தேவன். நம்முடைய மகிமைக்காக சில காரியத்தை நம்ம வாழ்க்கையில் அப்படி பிடிச்சு வைப்பார். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், அது மிகவும் பிரியமான யோசேப்பு. அவன் யோசேப்பு கர்த்தர் கொண்டு போய் எகிப்தில் வைத்து விட்டான். யாக்கோபு சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. சொன்னாரா? பேசிக்கிட்டே தான் இருந்தார். யாக்கோபு கிட்ட ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டு தான் இருந்தார், ஒவ்வொரு வாரம் பேசிக்கிட்டு தான் இருந்தார், ஒவ்வொரு வருஷம் பேசிக்கிட்டு தான் இருந்தார். ஒரு நாளாச்சும் யாக்கோபை, டோன்ட் வரி, நீ அழுகாத, நீ புலம்பாத, உன் மகன் யோசேப்பு என்னுடைய கரத்தில் தான் இருக்கிறான், அவன் எகிப்தில் என்னுடைய அதிபதியாக உயர்த்தப்பட போகிறேன், நீ டோன்ட் வரி, ஒரு நாளாச்சும் சொன்னாரா? சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலை? பிடிச்சு வைத்திருந்தான். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட எல்லா விஷயம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைங்களுக்கு புரியாத சில விஷயம். யாக்கோபு இருந்தாலும் நமக்கு முற்பதாக இருந்தாலும் கர்த்தருக்கு அவன் சாதாரண பிள்ளை தான். அல்லேலூயா. அதனால கர்த்தர் அந்த மாதிரி யாக்கோபு அந்த ரகசியத்தை, யோசேப்பை கொடுத்த ரகசியத்தை, தேவ திட்டத்தை அவன் சொல்லவில்லை, அப்படியே மறைத்து வைத்திருந்தான். பல ஆண்டுகள் பேசிக்கொண்டு தான் இருந்தார், ரகசியத்தை வெளிப்படுத்தி தான் இருந்தான், பிளஸ் பண்ணி கொண்டு தான் இருந்தார். ஆனால் யோசேப்பு கொடுத்த ரகசியத்தை மாத்திரம் யாக்கோபு கர்த்தர் அறிவிக்கவில்லை. அவருடைய சகோதரர் போயிட்டு எகிப்தில் பார்த்துட்டு சொல்கிறாங்க தகப்பன்கிட்ட, யோசேப்பை நாங்கள் கண்டோம். ஹல்லேலூயா. சில காரியங்களே, சில நன்மைகளை கர்த்தர் நமக்காக மறைத்து வைத்திருக்கிறார். காரியங்களை மறைப்பது ராஜாக்களுக்கு மேன்மை என்று சொல்லி நீதிமொழி ஒரு வசனம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். காரியங்களை மறைப்பது ராஜாக்களுக்கு மேன்மை அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் சில எல்லைகளுக்குள்ளே வனாந்தரம் இருக்கும் என்று சொன்னால் கவலைப்படாதீங்க, அதை நினச்சி சோர்ந்து போகாதீங்க. ஏன் நான் இந்த ஒரு குறிப்பிட்ட ஜபத்துக்கு மாத்திரம் பதில் கொடுக்கவே மாட்டாங்க, எல்லா ஜபத்துக்கும் பதில் கிடைக்கிறது. ஆனால் இந்த ஜபத்துக்கு மாத்திரம் பதில் கிடைக்கவில்லையே, பல ஆண்டுகளாக பல மாதங்களாக இதுக்காக மட்டும் நான் காத்திருக்கேன்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்கள் தொடர்ந்து ஜபம் பண்ணிட்டே இருங்க, வெயிட் பண்ணுங்க. அது மகிமையான காரியமாக மாறும், அது மகிமையான காரியமாக மாறும். எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அதுக்காக தான் கர்த்தர் அதை மறைத்து அது வைத்திருக்கிறான்னு சொல்லி பார்க்க முடிகிறது. ஆமே. அதே காரியம் பாருங்கள், இவங்க புதிய பாட்டில்
சகர எலிசபெத் ஃபேமிலிக்கு நான் வருகிற பொழுதும் அதே சேம் திங். எப்படி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இந்த சகர எலிசபெத் ஈசாக்கு அப்படிங்கிற வெளியேறப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் மறைத்து வைத்திருந்தாரோ, அது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் மறைத்து ஒழித்து வைத்திருந்தாரோ, அதே போல் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் சகர எலிசபெத் குடும்பத்துக்கும் ஒரு வெளியேறப்பட்ட தீர்க்கதரிசியாகிய ஒரு யோவான் ஸ்நானகனை கர்த்தர் மறைத்து வைத்திருந்தார். அல்லேலூயா. அங்கே ஆபிரகாம் அளவில்லாமல் ஆஸ்வதிக்கப்பட்டான். ஐஸ்வர்யத்தில், ஆஸ்திகளில், பேரில், கணத்தில், புகழில், எல்லா விதத்திலையும் அளவில்லாமல் ஆஸ்வதிக்கப்பட்டது போல அந்த ஆபிரகாம் ஆஸ்வதிக்கப்பட்டது போல இங்கே நியூ டெஸ்ட்மெண்ட்டில் அந்த சகர எலிசபெத் குடும்பமும் அளவில்லாமல் ஆஸ்வதிக்கப்பட்டிருந்தார். ஒரு பிரதான ஆசாரியனாக அவன் உயர்த்தப்பட்டிருந்தான். ஆமென். நல்ல பேர் இருந்துச்சு பாருங்க. இந்த தேசத்தில், எருசலேம் தேசத்திலே பிரதான ஆசாரியன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய போஸ்டிங். முழு தேசத்திலும் அறியப்பட்ட தேவ மனுஷனாக, குற்றமற்றவர்களாக, நீதிமான்களாக, அற்புதமான அந்த முழு தேசத்துக்கு அறியப்பட்டுகிற மகா பெரிய நீதிமானாக, இந்த மிகப்பெரிய தேவ மனுஷனாக இந்த சகர எலிசபெத் குடும்பம் இருந்தது. அவ்வளோ பெரிய பெயர், புகழ், ஆஸ்தி, அவ்வளோ பெரிய கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக, நீதிமானாக இருந்தாலும் அந்த குடும்பத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் மறைத்து வைத்திருந்தார். அந்த குடும்பத்திலும் ஒரு வனாந்தரம் இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் ஒரு வறண்ட நிலத்தை போல ஒரு காரியத்தை கர்த்தர் பிடிச்சு வச்சிருந்தார். அந்த ஒரு காரியத்தை நிமித்தம் தொடர்ந்து அவங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ நாட்டில் ஆனால் ஜபத்தை விடவே பாருங்கள். சகரியா குடும்பத்தில் விசேஷ காரியம் என்னன்னா, அது தூதன் தரிசனமாக சொல்கிற முதல் வார்த்தையே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்போ ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனாக இந்த சகரி இருந்துக்கிட்டே இருக்கிறார். தொடர்ந்து தான் வயசானாலும் கிழவனானாலும் தொடர்ந்து ஜபத்தை மட்டும் விடவே இல்லை. ஏற்ற நேரத்தில் தேவன் தம்முடைய தூதையை கட்டளையிட்டார். அல்லேலூயா. தூதன் தேவ தூதை கொண்டு வந்தான். அந்த வனாந்திரமாக இருந்த அந்த சகர எலிசபெத் குடும்பம் வயல்வெளியாய் மாறினது. அந்த நீருற்று அந்த குடும்பத்தில் பாய்ந்த பொழுது ஹல்லேலூயா, செழிப்பாக அந்த குடும்பம் மாற்றப்பட்டது. அந்த ஆசீர்வாதம் பூர்ணப்பட்டது. ஆமென். ஏற்கனவே சொன்ன ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் ஆதியாகமம் 25:1 வாசித்து பாருங்க. ஆபிரகாம் வாழ்க்கை சகல விதத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்டான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 24:1. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களும் ஆசீர்வதித்து வந்தார். ஆசீர்வதித்தால் பாஸ்ட் டென்ஸ்ல போடல, ஆசீர்வதித்து வந்தான். அதான் 30 இருந்து 60 மாறி 100 ஆசீர்வதிக்கப்பட்டவள் 30 ஆபிரகாம். அல்லேலூயா. நம்ம போல தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் கற்றுக்கொள்ளும். நம்ம போல அநேக தவறுகளை அவர் செய்தார். கர்த்தருடைய கரம் பிடிச்சு நடத்த பொழுது சில தவறுகள் செய்தது உண்டு. ஆனாலும் தேவன் அவரை அற்புதமாக சரி செய்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி 30, 60, 100 இந்த 30 ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதி உயர்த்தினார். ஆமென். நியூ டெஸ்ட்மெண்ட்ல 2 வெளியேறப்பட்ட பிளஸிங்கை கொடுத்து இந்த ஆபிரகாம் சொல்லப்பட்டிருக்கு. 2 தெரிஞ்ச சத்தியம், 2 வெளியேறப்பட்ட ஆசீர்வாதம். ஒன்று கலாத்தியர் 3:13-14 வசனத்தின்படி, கலாத்தியர் 3:14 வாசிங்க. கலாத்தியர் 3:14 2 வெளியேறப்பட்ட பிளஸிங் ஆபிரகாம் வாழ்க்கை கொடுத்து நியூ டெஸ்ட்மெண்ட் சொல்லுகிற 2 ஆசீர்வாதங்கள். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். அப்போது கவனிங்க, கிட்டத்தட்ட எத்தனாயிரம் வருஷம் பாருங்க. ஆபிரகாம்லேருந்து கிறிஸ்து வரைக்கும் கிட்டத்தட்ட 3000 வருஷம் காலம். 3000 வருஷத்தில் எவ்வளோ பரிசுத்தவங்க இருக்கிறாங்க பைபிளில். அதெல்லாம் எத்தனையோ பரிசுத்தவங்க இருந்தாலும் அவங்க பேர் போடாமல் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால பெரும்படியும் இப்படி ஆயிடுச்சு. அங்கே தாவீதுன்னு பேர் போட்டுக்கலாம், அப்போ அந்த எசேக்கியா ராஜா பேரை போட்டுக்கலாம். அவங்களாம் ஐஸ்வர்யமுள்ளவர்களாக இருந்தார்கள். யோசபாத் ராஜா பேரை போட்டுக்கலாம், ஆசா ராஜா பேரை போட்டுக்கலாம். பரிசுத்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆசீர்வாதம் விசுவாசத்தை குறித்து பேசுகிற பொழுது தேவனுடைய மனதில் இருந்தது ஆபிரகாம் மாத்திரமே. ஹல்லேலூயா. அந்த ஆபிரகாம் வெளியேறப்பட்ட தேவ மனுஷன் நியூ டெஸ்ட்மெண்ட்லையும் சரி, பரலோக தேவனுடைய இருதயத்திலும் சரி, இப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாக பிரஜாதிகள் உங்களுக்கு எனக்கு வரும்படியாக இப்படி ஆயிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எவ்வளோ பெரிய தேவ மனுஷன் பாருங்க. தேவனுடைய பார்வையில் இந்த ஆபிரகாம் வெளியேறப்பட்டவன். அந்த ஆபிரகாம் பாய்ந்து வந்த நீரூற்று அவன் வெளியேறப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ மனுஷனாய் மாற்றினது. ஆமென். அவன் வாழ்ந்த சாபத்தை வேறு எடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனா முற்பிதமாய் கர்த்தர் மாற்றினார். முதலாவது ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் யாக்கோபு புஸ்தகம், தெரிஞ்ச சம்பவம், 2ஆம் அதிகாரம் 22, 23 வசனம் பாருங்க. யாக்கோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22, 23. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடே கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அடுத்த வசனம், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்ட வேதவாக்கியம் நிறைவேற்றி அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்ட. இந்த 2 பிளஸிங் நியூ டெஸ்ட்மெண்ட்ல விசேஷமாய் ஆபிரகாம் குறித்து சொல்லப்பட்டு 2 பிளஸிங்களுமே விசுவாசங்கிற வார்த்தை வருகிறது. ஒன்று ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் விசுவாசத்தினாலே பிரஜாதிகளுக்கு வருகிறது. இன்னொன்று விசுவாசத்தினாலே அவன் தேவனை விசுவாசித்தான், தேவன் அதை நீதியாக எண்ணினார், அவன் தேவனுடைய சிநேகிதனாக மாறினான். ஆமென். ஸ்பிரிச்சுவல் பிளஸிங், ஆண்டவருக்கு ஃப்ரெண்டாக மாறுகிற விசுவாசத்தினாலே
தேவனுக்கே ஃப்ரெண்டாக மாறுகிற ஒரு அனுபவத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். அதே விசுவாசத்தினாலே அவன் முற்புதமாகிய அளவில்லாத ஆசீர்வாதத்தை, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை, ஒரு தேச சுதந்திரிக்கிற மிகப்பெரிய தேவ மனுஷனை கர்த்தர் மாற்றியிருந்தான். கர்த்தருடைய நீரூற்று ஆபிரகாமுக்குள் பாய்ந்த பொழுது அவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமுள்ள தேவ மனுஷனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். ஆமென். நமக்கும் செய்வார். ஆபிரகாமும் நம்ம போல ஒரு புறஜாதி தான், கர்த்தர் அறியாத ஒரு தேவ மனுஷன்தான், சாபத்தில் வாழ்ந்த ஒரு குடும்பம் தான். கர்த்தர் அற்புதமாக அந்த மனிதனை தெரிந்தெடுத்து அவனை ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி அவனை நீரூற்றி அவனுக்குள்ள பாயச் செய்து இவ்வளோ பெரிய தேவ மனுஷனாக ஏற்பட்டு ஆஸ்வதிப்பட்ட தேவ மனுஷனாய் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதித்து உண்மையானால் அவர் உங்களை என்ன நம்ம குடும்பத்தையும் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கு நமக்கு வந்து பலிக்கத்தான் செய்கிறது. கலாத்தியர் 3:14 நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கை பலிக்கத்தான் செய்கிறது. எல்லா சாப கட்டளை கர்த்தர் முறித்து தான் போடுகிறார். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து பலிக்கத்தான் செய்கிறது. நியூ டெஸ்ட்மென்ட்ல அப்ப தரித்திரம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அந்த கட்டுகள் சாப கிரியைகளை கர்த்தர் முறித்து போடுகிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வந்து பலிக்கத்தான் ஆரம்பிக்கிறது. வெளியேறப்பட்ட பிளஸிங் பாருங்க. பொதுவாகவே இந்த புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட சபைக்கு ஒரு பிள்ளைகள் உண்டு. செக் பண்ணி பாருங்க. சரியாக கிறிஸ்துவை விசுவாசித்து சரியாக கிறிஸ்துவ ரத்தத்தினால் கழுவப்பட்டு சொல்லப்பட்ட உபதேசம் சரியாக ஃபாலோ பண்ணவன்னா ஒரு 2 இயர்ஸுக்குள்ள குடும்ப சூழ்நிலை கர்த்தர் மாற்றியிருப்பார். 2 வருஷம் போதும், அல்லது முழுசா 1 வருஷம் போதும். சரியாக கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுத்தி தங்களை அர்ப்பணித்து விட்டால், மாவினால் ஜனத்தை மறுபடியும் பிறப்பதற்கு தங்களை அர்ப்பணித்து விட்டால், ஒரே ஆண்டுல எல்லா சாபத்தை கர்த்தர் முறித்து இந்த கலாத்தியர் 3:14 குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அது வெளியேறப்பட்ட பிளஸிங். கர்த்தர் நிச்சயமாக அதை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் ஒரு நீரூற்று இருக்கிறது. அது வாழ்க்கை இருக்கிற சாபங்களை முறித்து நம்ம வெளியேறப்பட்ட ஆசீர்வாதமாக, ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதமாகவும் இன்னொன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய தேவனுடைய சிநேகிதன் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ரைட். அதே போல் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நம்ம சொன்னோம், சகரியா எலிசபெத் குடும்பத்திலையும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் மாத்திரம் வனாந்திரம், ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் மாத்திரம் அவங்க வறண்டு போயிருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அங்கேயும் ஒரு தேவ தூதனை கட்டளையிட்டு கர்த்தர் அங்கே ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடிகிறது. பொதுவாகவே ஒரு காரியம் இல்லைன்னா மனசில் வருத்தமாக போயிடுதில்ல. ஒரு காரியம் இல்லை அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடுது. தேவைக்கு செலவுக்கு பணம் இல்லை அப்படின்னா சமாதானம் கெட்டு போகுது. ஒரு சுகம் இல்லை அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனை வந்துடுது. அல்லது ஒரு ஜாப் இல்லை, திருமண காரியம் வாய்க்கல, அப்படி இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி எங்கே இல்லைங்கிற வார்த்தை குடும்பத்தில் கேட்குறோமோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு வறட்சி, ஒரு வனாந்திரம் வந்து விடுகிறது. ஆனால் என் ஆண்டவர் இல்லைங்கிற காரியத்தை மாற்றி இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள போல் அழைக்கிற கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தம் நமக்கு நேராக வருகிற பொழுது அந்த இல்லைங்கிற அனுபவங்கள் மாறி இருக்கிறதுன்ற ஒரு ஆசுவத்து நேராக கர்த்தரை மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அங்கே அந்த குடும்பத்தில் விலையேறப்பட்ட யோவாசனை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்தான். ஸோ அது ஒரு சத்தியம். ஸோ அடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்குலாம் கடந்து போகும். பொதுவாக அந்த நீரூற்று பாய்ந்து வருகிற பொழுது வாழ்க்கை கழிக்கவும் செழிக்கவும் அது பூரிக்கவும் ஆரம்பிக்கிறது. இப்போ பாருங்கள் ஒரு சத்தியம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ரெபெக்காளை குறித்து அழகாக ஒரு சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மகள் ஒரு வேலையிலே, சாயங்கால வேலையிலே தன் குடத்தை எடுத்துக்கொண்டு ஒரு நீரூற்று கிணறு இருக்கிற துறவு இருக்கிற அந்த துறவண்டைக்கு வந்து அந்த தண்ணீரை மொண்டு கொள்ளும்படியாக அந்த மகள் என்ன செய்கிறாள்? புறப்பட்டு வருகிறாள். அங்கே ஏற்கனவே கர்த்தர் ஆபிரகாம் மூலமாக எலியாசர் அனுப்பி கொடுத்திருந்தார் தன் மகன் ஈசாக்கு மனவாட்டியை தேடுவதற்காக. அந்த எலியாசர் வந்து அங்கே ஒரு சின்ன ஜெபத்தை செய்கிறார். அதில் நமக்கு அந்த ஸ்டோரி நமக்கு தெரியும். ஸோ அவன் ஜெபித்து விட்டு அந்த துறவண்டியை நிற்கிறான். அப்பொழுது அந்த ரெபெக்காள் குடத்தை தூக்கி கொண்டு வருகிறாள். எங்கே தூக்கிட்டு வந்தாங்க? பொதுவாக பெண்கள் குடத்தை எங்கே தூக்குவாங்க? இடுப்பில் வைப்பாங்க, அல்லது மேக்ஸிமம் தலையில் வைப்பாங்க. ஆனால் இந்த மகள் இப்போ வாசித்து பார்த்தா எங்கே வச்சுருந்தாங்களாம்? தோள் மேலே வச்சுருக்காங்க. பொதுவாகவே பெண்கள் தலைமலை தூக்கி நம்ம பார்த்துருக்குறோம், அல்லது நம்ம இடுப்பில் சுமந்து பார்த்துருக்குறோம். பட் இந்த மகள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக ஷோல்டரில் தூக்கிட்டு வர. பொதுவாக அந்த ஆண்கள் தண்ணீர் சுமக்கும் போது பார்த்தீங்கன்னா தோளில் சுமப்பேன். ஏன்னா ஆண்களுடைய தோல் அந்த புயம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், வெளனாக இருக்கும். இப்போ நான் யோசித்து பார்த்தேன், இந்த மகள் நல்ல ஸ்ட்ராங் உமன். ஹல்லேலூயா. ஆண்களுக்கு ஒத்த நல்ல ஒரு பராக்கிரமசாலியை போல, பலசாலியை போல அந்த ஷோல்டர் அந்த மகளுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இடுப்புலேயே தலையிலே அந்த குடத்தை தூக்குவதுக்கு பதிலாக தோல் மேலே நம்ம தூக்கிட்டு வந்துருக்கு. அதனால தான் அதுக்கப்புறம் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த எலியாசர் வந்து அந்த மகள் உள்ளே இறங்கி தண்ணீரை மொண்டு கொண்டு மேலே வந்த பொழுது, குடிக்க எனக்கு தான் என்று கேட்ட பொழுது, நான் உனக்கும் தருவேன், உன்னுடைய ஒட்டங்களும் தருவேன். அப்படியே என்ன அர்த்தம்? அவ்வளோ ஸ்ட்ராங் நான் அப்படிங்கிற அந்த அம்மா. ஹல்லேலூயா. அவ்வளோ பலன் எனக்குள்ள இருக்கிறது. உனக்கு மாத்திரம் இல்லை ஐயா, உன் 10 ஒட்டங்களுக்கு தூக்கி சுமக்கிற அளவுக்கு இந்த ஷோல்டரை கர்த்தர் எனக்கு பலப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். என் வாழ்க்கையில் பலவீனம் இல்லை, என் சரீரத்தில் பலவீனம் இல்லை, தேவன் பலனாக வைத்திருக்கிறார். உன் 10 ஓட்டை தூக்கி சுமக்கத்தக்கதான் ஸ்ட்ரென்த் எனக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி அந்த மகள் ஓடி ஓடி வேலை செஞ்சு 10 குடத்தை தண்ணி என்ன பண்ணிட்டு
அத்தானே 10 ஒட்டகங்களுக்கும் அவ குடித்து திருகிற அளவுக்கு அந்த அம்மா, அந்த சகோதரி வாலிப வயசில் ஓட்டமாக ஓடி வேலை செய்யுது. ஆமே, சிலரெல்லாம் நேச்சுரல் சுபாவம், அதில் நேச்சுரல் கிஃப்ட்டு. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் சிலரெல்லாம் மன்றாடி கெஞ்சணும். ஆமேன். வீட்லேயும் சரி சபையிலும் சரி மன்றாடணும். உங்களை கெஞ்சி கேட்கிறோம், வருந்து கேட்கிறோம், தாழ்மையாக கேட்கிறோம், தயவு செய்து வாருங்கள், தயவு செய்து ஊழியத்தை செய்யுங்கள், தயவு செய்து அப்படி செய்யுங்கள். என்ன பண்ணுறது, கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. எனக்கு தெரியுமில்ல, நான் ஒரு மேய்ப்பனல்ல. ஹல்லேலூயா. ஆனால் அந்த ரெபேக்காள் பாருங்க, அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா தான் கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்லுது, ஐயா உங்களுக்கு மாத்திரம் அல்ல, ஒரு 10 ஒட்டகத்துக்கு நான் என்ன செய்வேன், தூக்கி சுமந்து கொடுப்போம் அப்படின்னு ஓடி ஓடி அந்த வசனம் வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம் 24ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 18ஆம் வசனம் பாருங்க. 24:18 அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க விடுது. 20ஆம் வசனம், சீக்கிரமாக தன் குடத்தை தண்ணீரை தொட்டியில ஊற்றி விட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டியில் ஓடி அவனுடைய ஒட்டங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். ஓடி ஓடி செய்கிற அந்த அம்மா. அப்பா கைத்தட்டுங்க பாப்பா ரெபேக்காள். ஹல்லேலூயா. இந்த ரெபேக்காள் மனவாட்டி திருச்சபைக்கு அடையாளம், உங்களுக்கு எனக்கு ஒரு அடையாளம். ஒரு காரியத்தை ஒருத்தருக்கு ஹெல்ப் கேட்டால் ஓடி ஓடி அந்த அம்மா செய்யுது. அன்கண்டிஷனலா, யாருனே தெரியாது, முன்ன பொண்ணே தெரியாது, அறியாத மனுஷன், புரியாத மனுஷன், பேர் தெரியாத, ஊர் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ச்சே, எவ்வளோ பெரிய அனாயிட்டிங். ஹல்லேலூயா. ஏன் வேதம் எழுதி வைத்திருக்கிறது, மனவாட்டிக்கு அடையாளம் ரெபேக்காள். அதனால இப்போ நியூ டெஸ்ட்மென்ட் ஏசாப்பா சொன்னார், உன்னை யாராச்சும் 1 கிலோமீட்டர் கூப்பிட்டா நீ எத்தனை கிலோமீட்டர் போ, 2 கிலோமீட்டர் நடந்து போ. ஆமேன் சொன்னாரா? அதெல்லாம் ஏற்கனவே பைபிளில் நடந்துருக்கிறது. ஆமேன். ஒரு குடத்தை தண்ணி குடுமான்னு கேட்டதுக்கு, நான் உனக்கு மாத்திரமல்ல உன் ஒட்டங்களுக்கு சேர்த்து கொடுப்பேன்னு சொல்லி அவ்வளோ ஆக்டிவா, அவ்வளோ உற்சாகமா, அவ்வளோ பராக்கிரமசாலியா இந்த ரெபேக்காள் இருந்திருக்கிறாள். ஆமேன். கர்த்தர் எல்லாருக்கும் சொல்கிறேன், எந்த வேலையை செய்தாலும் சுறுசுறுப்புடன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்புடன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் தரித்திரனாம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சோம்பர் கையால் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். பரிசுத்த ஆவியை குறித்து பேசும்போது ஒரு ஆக்டிவான ஸ்பிரிட்னு சொல்லுவாங்கல்ல, உற்சாகத்தின் ஆவியானவர் ஆக்டிவாக இருப்பார். அவருடைய கிரியைகள் எல்லாமே ஆக்டிவாக இருக்கும். காத்திருப்பது வேற, செயல்படுவது வேற. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சுறுசுறுப்புடன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கணும் கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஹல்லேலூயா. எந்த வேலையாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். சின்ன காரியமோ பெரிய காரியமோ கவனமாக செய்கிறவங்க பாருங்க மேலே வந்துடுவாங்க. அவங்க ஜெயிச்சு மேலே வந்துட்டே இருப்பாங்க. சபையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவங்க, சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க, அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போயிட்டே இருப்பாங்க. ஆக்டிவாக இருக்கிறவங்க அவங்க உயர்த்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமேன். அது தெய்வத்துடைய சுபாவம். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், மனவாட்டி திருச்சபையாக இருக்கிறோம். இந்த ரெபேக்காள் கிட்ட நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் அநேகமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மகளுக்கு ஒரு ஞானம் பாருங்க. அங்கே ஒரு துறவு இருக்கிறது, அது அங்கே கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றுக்குள்ளே ஒரு நீரூற்று இருக்கிறது. நான் அங்கே புறப்பட்டு சென்று அந்த நீரூற்றை சுமந்து கொண்டு என் குடும்பத்தின் தாகத்தை தீர்ப்பேன் என்று சொல்லி அப்போ நாள்தோறும் வழக்கமாக அந்த காரியத்தை செய்கிற மனிதனாக காணப்பட்டான். இப்போ நமக்கு ஒரு அறிவு இருக்கணும், எங்கே கிணறு இருக்கிறது, எங்கே நீரூற்று இருக்கிறது, என் குடும்பத்தின் தாகத்தை தீர்ப்பதற்கு நான் எங்கே போனால், எங்கே செய்தால், கிரியை நடப்பித்தா என்னுடைய தாகம், என் குடும்பத்தின் தாகம் தீர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு தேவ ஞானம் நமக்கு அவசியம். ஆமேன். அந்த மகளுக்கு அந்த ஞானம் இருந்து வழக்கமான காரியத்தை செய்தாலும் அந்த மகள் அந்த நீரூற்றை பெற்றுக்கொள்வதற்காக முதலாவது தன்னை அவள் ஆயத்தப்படுத்தியிருக்க வேண்டியிருந்தது. தன் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியிருந்தது. அந்த குடத்தை தூக்கி சுமக்க வேண்டியிருந்தது. கொஞ்சம் வெளியில் வர வேண்டியிருந்தது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். தன் வீட்டை விட்டு வெளியே புறப்பட வேண்டியிருந்தது. ஹல்லேலூயா. கொடுக்குற தெய்வம் அப்படி நிறைய வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க. ஆன்லைன்லேயே சில பேர் இருப்பாங்க, வீட்டிலேயே பார்த்துக்கோ தோத்துறோம், எதுக்கு நேரில் போயிட்டு. கொடுக்குற தெய்வம் வீட்டுக்குள்ளேயே இறங்கி கொடுக்கும். இல்லை, குடத்தை தூக்கி கூட அந்த மகள் வீட்டில் இருக்கல, நீரூற்றி இருக்கிற இடத்தை தேடி வந்து விட்டான். ஹல்லேலூயா. அந்த மகளுக்கு தெரிகிறது அங்கே நீரூற்றி இருக்கிறது, அங்கே துறவு இருக்கிறது, அந்த துறவுக்குள்ளே அந்த கிணற்றுக்குள்ளே நீரூற்றி இருக்கிறது. அங்கே புறப்பட்டு போனால் அந்த குடம் நிறையாக நிரம்பத்தக்கதாக தண்ணீர் புறப்பட்டு தூக்கி சுமந்து கொண்டு வர முடியும், என்னுடைய தாகத்தை, என் குடும்பத்தின் தாகத்தை தீர்க்க முடியும் என்று சொல்லி அந்த மகளுக்குள்ள ஒரு ஞானம் இருந்தது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நமக்கு ஒரு ஞானம் வேணும். மத்திய புஸ்தகத்தில் போகணுமா, மார்க்கில் போகணுமான்னு சொல்லி கர்த்தர் நம்மளை கைட் பண்ணணும். ஆமேன். வழக்கமாக இந்த வேத வசனத்துக்குள்ள புறப்பட்டு சென்று அங்கே நீரூற்றுகள் நிரம்பி இருக்கிற வேதத்தில் அதை சுமந்து கொண்டு வருகிற, தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்கிற, தன் குடும்பத்தின் தாகத்தை தீர்க்கிற ஒரு அனுபவம், ஆவிக்குரிய எக்ஸ்பீரியன்ஸு நமக்கு வேண்டும். ஆமே. நல்ல கவனிங்க. நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணுற ஆளாக இருந்தால் உங்கள் மூலமாக ஸ்பிரிச்சுவல் தாகம் குடும்பத்தை தீர்க்கப்படும். ஒருத்தர் ஆவில் நிறைஞ்சு, சபையிலும் சரி குடும்பத்தில் சரி, ஒருத்தர் ஆவில் நிறைய ஆரம்பிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக மற்ற ஆவில் நிறைஞ்சிருவாங்க. ஒருத்தரை கொட்டாய் விட்டா, அல்லேலூயா,
ஒருவர் ஆக்டிவாக இருக்கணும். நல்ல ஆவில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணி பாருங்க, உங்கள் குடும்பமே அனலாக இருக்கும். ஹல்லேலூயா. அது நீங்களாக இருக்கணும், அது நீங்களாக இருக்கணும். நீங்கள் நல்ல ஆவில் நிறைஞ்சிருந்து பாருங்கள், உங்கள் கணவனை நீங்கள் அப்படி மாற்றிடலாம், அல்லது உங்கள் மனைவி நீங்கள் அப்படி மாற்றிடலாம், உங்கள் பிள்ளைகள் அப்படி மாற்றிடலாம். யாராச்சும் ஒருவர் நல்லா ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவாக வீட்டுக்குள்ளே இருந்தால் மற்றவர்களை அந்த அக்கினி பற்றி பிடிக்கும், அந்த அக்கினி பற்றி பிடிக்கும். ஹல்லேலூயா. அது அந்த அந்த பிரச்சனை அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும், அது பற்றி பிடிக்கும். குறை சொல்லாதீங்க, தூஷிக்காதீங்க. பட் நீங்கள் ஃபைலாக இருங்க, நீங்கள் அனலாக இருங்க, நீங்கள் ஜெபத்தில் இருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை பாதிக்கும், சிந்தைகளை பாதிக்கும். கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. குறை சொல்றதை ஸ்டாப் பண்ணுங்க, குற்றம் சொல்றதை ஸ்டாப் பண்ணுங்க. எனக்கு என்ன பேர் அடிக்கடி என்ன இம்மீடியட்டாக குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டோம். சத்துடைய கிரியா இருக்கிறது இம்மீடியட்டாக குறை சொல்லுவது, குற்றப்படுத்துவது. குறை சொல்லாதிருங்கள், குற்றப்படுத்தாதிருங்க. பட் நீங்கள் ஆக்டிவாக மாறுங்க, நீங்கள் ஆவில் அனலாக இருங்க, நீங்கள் கர்த்தருக்குள்ள நீங்கள் கரெக்டாக இருங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த அபிஷேகம் குடும்பத்தாரை மாற்றி விடும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த ரெபெக்காள் பாருங்க, எவ்வளோ விசேஷம், எவ்வளோ விசேஷம். தன் வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் புறப்பட்டு வந்து அந்த கிணற்று இருக்கிற காரியத்தை அறிந்து அங்கே தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டான். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் கிறிஸ்துவுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு. யாருக்கு? இயேசுப்பாவுக்கும் வழக்கமாக அப்படி ஒரு அனுபவம் இருந்துச்சு. லூக்கா புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்கள். இப்படி ரெபெக்காளுக்கு ஒரு அறிவு ஞாலேஜ் இருந்துச்சோ, அங்கே ஒரு நீரூற்று இருக்கிறது, அந்த நீரூற்றிலே அங்கே ஒரு துறவு இருக்கிறது, அந்த துறவுல ஒரு நீரூற்று இருக்கிறது, அங்கே போனால் என் தாகம் தீர்க்கப்படுங்கிற அறிவு ரெபெக்காளுக்கு இருந்தது போல நியூ டெஸ்ட்மென்ட்ல கிறிஸ்துவுக்கும் அதே ஒரு காரியம் இருந்தது. பார்த்து பாருங்க 37. அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவமலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்த அந்த ஒலிவு மலையிலே கிறிஸ்துவுக்கு தேவையான நீரூற்று இருந்தது. ஹல்லேலூயா. வழக்கமாய் அவருக்கு தெரியும், அங்கே போனால் நான் பிதாவை சந்திப்பேன், பிதாவின் முகத்தை நோக்கி பார்ப்பேன், அங்கே எனக்கு தேவையான நீரூற்றையும் எனக்கு தேவையான வார்த்தைகளை ரேமா வார்த்தைகளின் கிருபையை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி கர்த்தருக்கு அங்கே நீரூற்றை அவர் வழக்கமாக அது செய்து வந்தார். அடுத்த வசனம் வாசித்து பாருங்க. உபதேசம் கேட்கும்படி அதிகாலமே தேவலத்துக்கு புறப்படும். ஏன் புரியுது பாருங்க, ஏன் 37ல் அவர் ஒலிமலைக்கு புறப்பட்டு போனால் அவருக்கு தெரியும் பிதாங்கிற நீரூற்று அங்கே வருகிறது. ஹல்லேலூயா. அந்த பிதாவை சந்திப்பதற்கு அவர் நம்ம அநேக யோவான் புத்தகங்கள்லாம் வாசித்து பார்க்கும்போது என்னுடைய உபதேசம் அது என்னுடையதாக இராமல் அது என் பிதாவினுடையதாக இருக்கிறது. இந்த சத்தியம் அது என்னுடைய சத்தியமாக இராமல் அது என் பிதாவின் சத்தியமாக இருக்கு. நான் செய்கிற இந்த கிரியைகள் அது நானாக செய்யவில்லை, பிதாவை எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் அவர் பிதாவை சார்ந்து கொண்டது காரணம் இந்த வசனம் தான். ஆமென். இரவில் வெளிச்சிருந்தா பகலில் வெளிச்சத்தை பார்ப்பீங்க. குடும்பத்தின் நிலைகளில் எங்கேயாச்சும் டார்க்னஸ் இருக்குது, சத்துரு போராட்டம் இருக்குது, சில தீமைகள் இருக்குன்னா நீங்கள் ஒரு வாரம் தேவ சமூகத்தில் கொஞ்சம் ஒரு 1 hour 10 to 11 அல்லது 11 to 12 அப்படி விழிச்சிருந்து ஒரு பொருத்தனை பண்ணி ஒரு வாரம் ஜெபம் பண்ணி பாருங்கள், இருள் விலகும். ஒரு 1 hour ரொம்ப வேண்டாம், ஒரு ஜஸ்ட் 1 hour 10 to 11 அப்படின்னு ஒரு 1 hour ஸ்பெக்ட் பண்ணி ஒரு 7 days மாத்திரம் அந்த இருளுக்கு விரோதமாக ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் இருளை விரட்டி அடிப்பார். ஆமென். அது கிறிஸ்துவின் அனுபவம். ஹல்லேலூயா. ஒரு ஆக்காலங்களில் ஒளிவமலையை தங்கி ஜெபிக்கிற ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை கிறிஸ்து தன்னுடைய அனுபவமாக வழக்கமாக கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அப்படி கவனமாக இருந்து தீமைகளுக்கு விரோதமாய் சொந்த குடும்பத்துக்கு விரோதமாக வருகிற சத்துரு கிரைகளை ஜெபித்து ஜெயம் எடுக்கிற ஒரு அனுபவத்துக்கு நம்ம கடந்து வரணும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் ஜெபிக்க தான் அந்த அந்தகாரங்கள் கிரிகள் விலகும், சத்துரு கிரிகள் விலகும், அசுத்தாவின் கிரிகள் விலகும். ஹல்லேலூயா. சாபக்கட்டுகள் உடைக்கப்படும். எந்த எல்லைகளுக்கு சத்துரு கலைகளை விதைத்து வைத்திருக்கிறானோ அது அக்கினால் எரிக்கப்பட வேண்டும். அந்த ஜெப பிரசன்னம் வீட்டுக்குள்ள வருகிற பொழுதுதான் குடும்பத்தை சொந்த பலவத்தின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது, அசுத்த கிரைகள் அறுக்கப்படுகிறது, அந்தகார கிரைகள் முறிக்கப்படுகிறது. இரவு ஜெபம் சாத்தானை மேற்கொள்ளுகிற ஜெபமாக இருக்கிறது. ஒரு இரவு ஜெபத்தை யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றப்பட்டான். ஒரே ஒரு இரவு தன் தேவ சமூகத்தில் விழித்திருந்த யாக்கோபு அதிகாலையிலே இஸ்ரவேலாக மாறி ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, குறை சொல்லாதிருங்கள், புலம்பாதிருங்கள், ஜெபத்தை கூட்டி பாருங்க, ஜெபத்தை இன்கேஸ் பண்ணி பாருங்க, சத்துரு குருமா ஜெபித்து ஜெயம் எடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. சாத்தானுக்கு எதிர்த்து இல்லைங்க, அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து ஜெபிக்கணும், தேவ சமூகத்தில் போராடணும், ஜெபத்தில் போராடி பாருங்க, உங்கள் குடும்பத்தையான ஆசீர்வாதம் வந்து சேரும். ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய பிள்ளைங்க மீட்டு ஆதாம் எவ்வளோ போல அர்த்தம் மேலே குறை சொல்லி ஒரு கை காட்டுறோம் இல்லை, யாரும் மேலே கை காட்டாதீங்க. தேவனுக்கு மேலே கரங்களை ஏறெடுத்து நெல்லுங்க, குடும்பம் ஜெயமாய் மாறும். மோசே தன் கரங்களை மேலே ஏறெடுத்தான், அமலேக்கு வல்லமை சங்கரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி பாருங்க, அமலேக்கு ஆவிகள் சங்கரிக்கப்பட்டு போகும். நீங்க ஜெயிச்சு நிற்பீங்க, குடும்பம் ஜெயமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா,
உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலகளப்பா. எங்கள் தேவனே எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவனே எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். பாடுங்க. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவனே எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினார் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினார் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவனீர் எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கத்திடத்திலே ஒரு நீரூற்று இருக்கிறது, அது நமக்குள்ளே பாய்ந்து வந்து வாழ்க்கைகிற வனாந்திரங்களை, வறண்ட பூமிகளை அது செழிப்பாக மாற்றுகிறது. ஒரு வார்த்தையாக, ஜெபமாக, அபிஷேகமாக, ஆவியாக நமக்குள்ளே புறப்பட்டு வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறது. ஆமென். இந்த ரெபெக்காள் அப்படி இருக்குதுன்னு அறிஞ்சிருந்தான். இந்த ஊருக்கு போனால், இந்த துருவுக்கு போனால் உங்கள் நீரூற்று இருக்கிறது, அந்த குடத்தை தூக்கிட்டு போனால் நம்ம தேவையான ஆசீர்வாதத்தை நம்ம ரிசீவ் பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவளுக்கு வந்து அந்த நாலேஜ் நிமித்தம் அவள் புறப்பட்டு வந்து அந்த கிணற்றுக்குள்ளே இறங்கி, துறவுக்குள்ளே இறங்கி தன் குடத்தை எடுத்து நீரூற்றை பெற்றுக்கொண்டு தானும் ஆஸ்வதிக்கப்பட்டு அந்த எலியேசரும் ஆஸ்வாதமாய் மாற்றினான். ஆமென். நம்ம ஏதாச்சும் கிடைக்கும் அந்த வேலை பார்த்துச்சா, இல்லை சும்மாவே பார்த்துச்சா? அந்த ரெபெக்காள் அந்த எலியாஸ்க்கு ஹெல்ப் பண்ணது ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு அந்த அம்மா அந்த வேலை பார்த்துச்சா, சும்மாவே பார்த்துச்சா? எதிர்பார்ப்பு இல்லாமல். இன்னைக்கு சபைகளில் பேதுரு, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றி வந்தனே, எனக்கு என்ன கிடைக்கும், என்ன தருவீங்க? இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் எனக்கு? ப்ரேயருக்கு வந்தா, சர்ச்சுக்கு வந்தா, ஜெபம் பண்ணா, அதை செஞ்சா, இதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொன்னார் பொறுமையா, அப்போ இம்மையில் துன்பங்களோடு கூட 100 தனையா ஆசீர்வாதத்தையும், மறுமையில் நித்திய ஜீவனையும் நான் என்ன செய்கிறேன், கொடுக்கணும் வாக்கு பண்ணினார். ஆமே. அந்த வசத்தை வாசித்து பார்த்தா கொஞ்சம் எனக்கு ஆச்சரியமா, அது இம்மையில் துன்பங்களோடு கூட 100 தனையாக பிளஸிங் அப்படின்னா, துன்பத்தை சேர்த்து ஒரு வார்த்தை இருக்குல்ல, மார்க்கில் அப்படின்னு வசனம் இருக்குது. தருவேன் 100 மடங்கு பிளஸிங் தருவேன், ஆனால் துன்பங்களோடு கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது. சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், எனக்கு என்ன கிடைக்கும், என்ன தருவீங்க? நித்திய ஜீவனை தரப்பா, ஜீவகிடத்தை கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கு பண்ணேன். இந்த ரெபெக்காள் பாருங்க, மனவாட்டி திருச்சபைக்கு அடையாளம். அறியாத மனுஷன், புரியாத மனுஷன், மூன்றாம் மனுஷன், யாருக்குமே தெரியாது. ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் ஒன்றும் தெரியாமல் வாலண்டியா, உற்சாகமாக, மனப்பூர்வமாக செய்கிற கடமையை, செய்கிற உதவியை உண்மையாய் செய்தாள். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல்.
எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் செய்கிற ஒரு சிறு உதவியை உண்மையாக செய்தாள். என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்காம மனப்பூர்வமா செய்தாள். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, ஏதாச்சும் கிடைக்குமான்னு ஆயிடுச்சு. போத்துறோம். அப்படி அல்ல, கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் கடமை நான் செய்வேன், என் கடமை நான் செய்வேன். ஹல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட நன்மை செய்ய திராணி இருக்கிற போது அதை செய்யத்தக்க செய்யாமல் இராதே. இன்னும் பைபிள் சொல்றது, நன்மை செய்ய திராணி இருந்தா அதை செய்யுங்க. ரிட்டர்ன் பிளஸிங் என்ன பண்ணாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. ஏசபட்சம் திருமணம் செய்கிற பொழுது யாரை கூப்பிடணும்? என்ன பாஸ் இப்படி கேட்டீங்க? பாஸ்டரை கூப்பிடணும், சபை மக்களை கூப்பிடணும், அறிஞர்களை கூப்பிடணும், குடும்பத்தை கூப்பிடணும். ஆனால் கர்த்தர் யாரை சொன்னார்? ஏழைகளை, ஆமேன், முடியாதவர்கள், பிரதிபலம் செய்யாதவங்களை கூப்பிடுங்க ஆண்டு சொன்னார். இதையும் செய்ய வேண்டும், அதையும் செய்யாமல் விடாமல் இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஏழைகள் மேலே கரிசனை, செய்கிற கடமையை, செய்கிற ஊழியத்தை உண்மையாக செய்யுங்க, மனப்பூர்வமாக செய்யுங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் செஞ்சு பாருங்க, மற்றவங்களோட 100 மடங்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் சொந்த குடும்பத்தில் கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, சகோதரனுக்கு, சகோதரிக்கு செய்கிற கடமைகளை எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் சரியாக செஞ்சு பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அது ரெபெக்காளின் சுபாவம். ஹல்லேலூயா. அவள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் செய்கிறா, ஆனால் அவள் கிடைச்ச பிளஸ்ஸிங்கை பாருங்க. கர்த்தர் 24ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 22ஆம் வசனம். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொண்ணுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்தான். சே, அவன் எதிர்பார்க்கல, இப்படியெல்லாம் எனக்கு கோல்டு கிடைக்கும், காதுக்கு 2 கோல்டு. எப்படி, என்ன கோல்டு? அதுவும் பொற்காதனி. அது எவ்வளோ? 1/2 சேக்கல் வெயிட். தோத்துறோம். ஒரு சேக்கல் எவ்வளோ சொல்லிட்டு இன்றைக்கி போய் கூகுளில் செக் பண்ணி பார்த்தா 10 கிராம்னு போட்டிருந்தான். இன்றைக்கி 10 கிராம் ஆவரேஜாக 10 கிராம்ஸ். இப்போ 10 கிராமில் 2 கோல்டு ரிங்கு, அதே போல் கைக்கு 2 கடகம், அப்புறம் பிரேஸ்லெட்டு. கோல்டில் 10 சேக்கல் எடை உள்ள 2 பிரேஸ்லெட்டு. அல்லேலூயா. இந்த அம்மா ஓடி ஓடி வேலை பார்த்துச்சு பாருங்க. அவன் அப்படியே ஸ்டன் ஆகிட்டா போல. எலியேசர், இப்படி ஒரு பொண்ணா, இவ்வளோ உற்சாகமா, இவ்வளோ வேகமா, துரிதமா, இவ்வளோ சீக்கிரமா, இவ்வளோ சந்தோஷமா, முகத்தில் சுளிப்பு இல்லாமல், முகத்தில் சுருக்கம் இல்லாமல், முகத்தில் ஒரு கோபம் இல்லாமல், முகத்தில் ஒரு எரிச்சல் இல்லாமல், இவ்வளோ சந்தோஷமா ஓடி ஓடி வேலை செஞ்சிச்சு. அந்த அவன் குளிர்ந்து போனதுக்கு அடையாளமா காதுக்கு 2 ரிங்கும், கைக்கு 2 பிரேஸ்லெட்டும் போட்டான். அதுவும் கோல்டு நாள். ஆமேன். உங்களுக்கு கோல்டு வேணுமா? கைக்கு ரிங் வேணுமா? கைக்கு பிரேஸ்லெட் வேணுமா? ஆமேன். முகம் சுளிக்காம, முகத்தை மாத்தாம, சந்தோஷமா, உற்சாகமா, ரெபெக்காளை போல வீட்டுக்கு வேலை செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமேன். ஹல்லேலூயா. எதை செய்தாலும் மனப்பூர்வமாய், உற்சாகமாய், சந்தோஷமா செய்யுங்க. வீட்டு வேலை செய்கிறீங்களா? வேலைகளையும் பார்க்கக்கூடாது. மாத்தாளுக்கு மறியலுக்கு என்ன சண்டை? இந்த வெங்காயத்தை யார் வெட்டுறது? இந்த பூண்டை யார் உரிக்கிறது? சண்டை. 300 அடிச்சுக்கிறாங்க தோத்திரம் வீட்டுக்குள்ளே. ஆண்டு சொன்னால், மாத்தாலே கவலைப்பட்டு கலங்குறேன், தேவையானது ஒன்றே. ஆனால் அதுக்கப்புறம் அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டுச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். பைபிளில் ரட்சிக்கப்பட்டு நிறைய பேர் இருக்கிறான். அதில் 1 பேதுரு, மறுதளித்தவன், சபித்தவன், சத்தியம் பண்ணிவன். ஆனால் மனம் திரும்பி பிரதான அப்போஸ்தலன் உயர்த்தப்பட்டு விட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சபிச்சாரனே பேசிகிட்டே இருக்கக்கூடாது. மகாபெரிய அப்போஸ்தலன் உயர்த்தப்பட்டு விட்டார். ஆமேன். 2வது மார்த்தாள், கவலைப்பட்டது உண்மைதான். நீ அடுத்த அதிகாரம் வந்து பாருங்க, அதுக்குள்ள நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டு கர்த்தருக்கு மறுபடியும் பணிவிடை செய்தாள். ஆமேன். அவளும் ரட்சிக்கப்பட்டுட்டான். 3வது யோபின் மனைவி. 3வது யாரு? யோபின் மனைவி. தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னு அம்மா சொல்லிச்சு. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சொல்லிச்சு. டெய்லியும் தூங்கி இருந்துச்சு உடனே ஜீவனை தீசி தூங்க அப்படின்னு ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சு. இல்லைங்க, அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் சூழ்நிலை, பிசாசு போராட்டம், எப்படி பேதுருவை சபிக்கிறதுக்கு ஏவனானோ, இயேசு கிறிஸ்துவை சபிப்பதுக்கு ஸ்தோத்திரம் பேதுருவை ஏவப்பட்டானோ, அதே போல் ஸ்தோத்திரம் தாவீது ஜனங்களை கண்டு எண்ணும்படிக்கு ஏவப்பட்டானோ, அன்னைக்கு அந்த ஒரு நாள் மாத்திரம் இந்த யோபின் மனைவி பிசாசு ஏவி விட்டுட்டு. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு, தானா சொல்லலை, ஒரு பிசாசு ஏவதுனா என்ன பண்ணிட்டு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு 10 பிள்ளைகள் தாயாக மாறிட்டு. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதனால் அதையே பேசிட்டு கூடாது. சகோதரி ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா. மாத்தா ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள், யோபின் மனைவி ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள், தாவீது ரட்சிக்கப்பட்டு விட்டார், பேதுரு ரட்சிக்கப்பட்டு விட்டார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட வேண்டியது நீங்களும் நானும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவன் மிஸ்டேக்கை பேசிட்டு இருக்காதீங்க. குடும்பத்தை யாராச்சும் மிஸ்டேக் பண்ணா 10 வருஷம் அது என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. போன மாதம் மிஸ்டேக் பண்ணியிருப்பான், இன்னைக்கு அவன் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மனம் திரும்பியிருப்பாங்க. அதையே திரும்ப சொல்லி காட்டாதீங்க. அது சத்துடைய கிரியாக இருக்கிறது. வெளிவிசேஷம் 12ஆம் அதிகாரம் படி சகோதரர்கள் மேல் இரவும் பகலும் ஓயாமல் குற்றம் சுமத்துகிறவன் பிசாசாக இருக்கிறான். ஆமேன். யார் மேலே குற்றம் சுமத்தாதீங்க. அது சத்துடைய கிரியாக இருக்கிறது. அன்பு சகல பாவத்தையும் மூடும், அன்பு திரளான பாவங்களை மூடும். ரட்சிக்கப்பட்டுட்டா அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். இளையகுமாரன் தான்
சொத்து ரெண்டாக உடைச்சவன் தான், குடும்பத்தை ரெண்டாக உடைத்து போட்டவன் தான், துன்மார்க்கமே வாழ்ந்து வந்தான், அத்தனை ஆஸ்திகள் வயசு அழித்து போட்டவன் தான். அவன் மனம் திரும்பி தகவலை தேடி வந்த பொழுது கட்டி அணைத்து முத்தமிட்டு விட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சில வாழ்க்கையில் சில குறைவுகள் இருக்கும், சில பாவங்கள் இருக்கும். மனம் திரும்பிட்டாங்கன்னா அணைச்சிக்கணும். பிசாசன் தந்தர்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. மன்னிச்சுட்டா, கத்தரையே மன்னிச்சிட்டாருன்னா நாமளை என்ன செஞ்சிடணும்? மன்னிக்கணும். அசிரிய ராஜாக்கள், அசிரிய சாம்ராஜ்யத்தை கத்தர் மன்னித்தார். ஆனால் யோனா என்ன செய்யலை? மன்னிக்கலை. அதனால பெரிய போராட்டமே நடந்துச்சு. மன்னிக்க மாட்டேன் சண்டை போட்டுகிட்டே இருந்தான். அப்போ மீனுக்குள்ளே போட அனுப்பிச்சி வச்சார் 3 நாளைக்கு. இப்போ 3 நாள் எங்கிரு? வீட்டுக்குள்ளே 3 நாள் நல்லா சாப்பிட்றதுனாலே மன்னிக்க மாட்டேங்கிற. 3 நாள் எங்கே போகும்? மீன் வயிற்றுக்குள்ளே போ. அங்கே அனுப்புகிறாரு. அங்கேருந்து ஜெபம் பண்ணுற ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன். அப்படி மன்னிச்ச மாதிரி தெரியல. ஒப்பு கொடுத்தார். கத்தர் மறுபடியும் விட்டுட்டாரு. அவன் வெளியே புறப்பட்டு வந்து விட்டான். கத்தர் பிள்ளைகளே, மனம் திரும்பினால் யாராக இருந்தாலும் மன்னிங்க. ப்ராஃபஸியாக சொல்கிறேன், யாராச்சும் மனசில் காயம் இருந்துச்சுன்னா அது உங்கள் வாழ்க்கை வனாந்திரத்தை கொண்டு வரும். ஏன் வாழ்க்கையில் வனாந்திரம்? ஏன் வாழ்க்கை ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது தெரியுமா? யார் மேலேயோ கசப்போடு இருக்கிறீங்க, யார் மேலேயோ எரிச்சலோடு இருக்கிறீங்க. யோனாவை போல நீதிக்கு நிற்கிற மாதிரி தெரியுது. இல்லை மன்னிச்சிருங்க. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் மன்னித்தால் வாழ்க்கையின் வனாந்திரம் வயல்வெளியாக மாறும். நீங்கள் அந்த கோபத்தை விட்டால் வாழ்க்கை இருக்கிற வனாந்திரங்கள் வயல்வெளியாய் மாறும். உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். தாமதமாக இருக்கிற காரியங்கள், டிலே ஆகிற ஆசீர்வாதம் எல்லாம் உங்கள் கரங்கள் வந்து சேரும். கரங்களை கத்த ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா. கத்த கிருபை செய்வாராக. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த ரெபெக்காள் பாருங்க, அது இங்கே தான் நிற்கிறேன் நான். ஸ்தோத்திரம். அந்த மகள், அவருக்கு நாலேஜ் இருக்குது. குடத்தை தூக்கி கொண்டு அந்த நீரூற்று இடத்துக்கு வந்து அந்த குடத்தை நிரப்பிக்கொண்டு தானும் ஆஸ்வதிக்கப்படுகிறாள். அந்த எலியாசரையும் ஆசீர்வதிக்கிறாள், தன் குடும்பத்தையும் அடுத்த கேள்வி, இந்த ரெபெக்காள் எம்டி குடத்தை தூக்கிட்டு வந்துச்சா அல்லது ஆல்ரெடி குடத்தில் தண்ணீர் எடுத்துகிட்டு வந்துச்சா? கொஸ்டின் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அந்த அம்மா வீட்டை வந்து கிளம்பும்போது ஒரு எம்டி குடத்தை தூக்கிட்டு வந்தாங்களா, அது ஆல்ரெடி நிரப்பப்பட்ட ஒரு குடத்தை தூக்கிட்டு வந்தாங்களா? துறவுக்கு போகும்போது சரியான நாலேஜ் என்னன்னா, எந்த குடத்தை தூக்கிட்டு வரணும்? காலி குடத்தை தூக்கிட்டு வரணும். சபைக்கு வரும்போது எப்படி வரணும்? சபைக்கு வரும்போது எப்படி வரணும்? ஏற்கனவே ஃபில்லாக இருக்கிறோம் பாஸ்டர், நாங்கள் ஆல்ரெடி ஃபில்லாக தான் இருக்கிறோம். ஃபில்லாக இருந்தாலும் பரவாயில்ல. சபைக்கு வரும்போது எப்படி வரணும்? தாழ்மையாக. எம்டி ஆக்கப்பட்ட பாத்திரம் விரும்பி ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணுங்க? நிரப்புங்க. இன்றைக்கி என்ன ஃபில் பண்ணுங்க. நேற்று பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் அது நேற்றோடு முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி எனக்கு என்ன பண்ணுங்க? புதுசாக ப்ளஸ் பண்ணுங்க. புதுசாக என்ன ப்ளஸ் பண்ணுங்க. ஒரு புது எண்ணெயால் அபிஷேகத்தை என்ன பண்ணுங்க? நிரப்புங்கன்னு சொல்லி காலியாக்கப்பட்ட பாத்திரமா வரணும். நிறைய பேர் சர்ச்சைக்கு எப்படி வராங்கன்னா ஆல்ரெடி ஃபில்லாக வராங்க. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஏற்கனவே நிரப்பப்பட்ட பாத்திரமா என்ன செய்ய முடியாது? இன்னொரு காரியத்தை போட்டு நிரப்ப முடியாது. அதை நேற்று ஒருவேளை காலையில் நிரப்பப்பட்டிருந்தா சாயங்காலம் மறுபடியும் எம்டியாக தான் வரணும். ஆமென். இன்னும் தாகத்தோடு, இன்னும் வாஞ்சியோடு, இன்னும் எதிர்பார்ப்போடு, இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த உணர்வோடு, இன்னும் என் பாத்திரம் நிரம்ப வேண்டுங்கிற அப்படிப்பட்ட வாஞ்சியோடு கூட நம் தெய்வ சமூகத்து வந்தால் கர்த்தர் மறுபடியும் நிரப்புவார். கர்த்தர் மறுபடியும் நிரப்புவார். கர்த்தர் நிரப்பிக்கொண்டே இருப்பார். ஆமென். அந்த நீரூற்றில் பாருங்க, 10 ஒட்டகம் மாத்திரமல்ல, 100 ஒட்டகம் வந்து குடிச்சாலும் தண்ணி ஊறிக்கிட்டே தான் இருந்திருக்கும். நம்ம ஆண்டவர் கர்த்தரத்தில் ஒரு நீரூற்று அப்படி தான் இருக்கிறது. இந்த முழு உலகத்தின் தாகத்தை தீர்க்கிற ஒரு நீரூற்று கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. முழு உலகமும் ஆவினால் தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதனால் தேவ சமூகத்துக்கு வருகிற பொழுது நிரப்பப்பட்ட பாத்திரங்களாக அல்ல, கர்த்தர் ஏற்கனவே நிரப்பியிருந்தாலும் தாகத்தோடு வாஞ்சோடு இன்னும் நான் நிரப்பப்பட வேண்டும் அப்படிப்பட்ட தெய்வீக உணர்வோடு நம்ம கடந்து வருவோம் என்று சொன்னால் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த நிரப்பப்பட்ட பாத்திரம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் சுயநீதியை குறிக்கும், பரிசை ஆவியை குறிக்கும். ரோமர் 10:3 படியும், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 11 2 வசனத்தை நோட் பண்ணுங்க. ஜஸ்ட் அப்படியே சொல்லிட்டு போகிறேன். ரோமர் 10:3 படியும், பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 11 படியும், இந்த சவுல் அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலனாக மாற்றப்படுவதற்கு முன்பதாக ஒரு பரிசேயனாக இருந்தார். பரிசேயர் என்றாலே சுயநீதியை உடையவர்கள், தேவநீதிக்கு கீழ்ப்படியாமல் சுயநீதியை உடையவர்கள் தான் பரிசேயர்கள். அதனால தான் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் பண்ணுறேன், ஏழைகளுக்கு நான் எல்லாம் செய்கிறேன், அந்த ஆயக்காரனை போல நான் விபச்சாரம் பண்ணலை, நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறவன் தான் அந்த பரிசேயன். ஸோ அது சுயநீதி. அப்படி தான் சவுல் இருந்தார். அதில் தமஸ்கு வீதியில் கர்த்தரை சந்தித்த பொழுது ஒரு பவுலாக ஒரு மறுரூபமாக்கப்பட்டார். ஆமென். சுயநீதி தேவநீதிக்கு எட்டாது. சுயநீதி என்பது தங்கள் பாத்திரத்தை தாங்களே நிரப்பிக்கொள்வது. சுயநீதி என்பது அத்திலைகளை தங்களுக்கு தாங்களே உடுத்தி கொள்வது. அப்படி ஒருவரும் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு தேவையெல்லாம் தேவநீதிக்கு வரணும். இப்போ தாகத்தோடு வாஞ்சியோடு ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் தேவநீதிக்காக தாகத்தோடு வாஞ்சியோடு நம்ம வந்தால் அந்த பாத்திரத்தை கர்த்தர் நிரப்பிக்கிட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா.
ஆனால் சுயநீதி அப்படி கிடையாது. இந்த பரிசேயர்கள் நீதி அப்படி கிடையாது. யூதர்கள் நீதி அப்படி கிடையாது. நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம்னு சொன்னாங்க. நாங்கள் குருடர்கள் அல்ல, நாங்கள் பார்க்கிறோம்னு சொன்னாங்க. அதனால தான் யோவான் ஆண்டு சொன்னார், நீங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லுகிறபடினால் உங்கள் பாவம் உங்களில் நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னார் யோவானில். ஆமென் சொல்லுங்க. அதனால் ஒவ்வொரு நாளும் தாகத்தை அதிகமாக்கி கொள்வோம். தேவ நீதியில் வாழ்வதற்கு, நம்ம பாத்திரத்தை வெறுமையாக்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படுவதற்கு, ஒவ்வொரு நாளும் அந்த பூர்ணத்தில் வளர்வதற்கு, ஆபிரகாம் போல 30, 60, 100 அந்த ஆசத்தை வளர்ந்து பெறுவதற்கு நாம் நம்ம டெடிகேட் பண்ணி கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து பாருங்க, இப்போ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ரெபெக்காள் ஒரு கிணத்தை தேடி தண்ணீரை தேடி வருகிறாள். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சமாரிய ஸ்திரீ, அதே சேம் எஃபெக்ட் பாருங்க. ஒரு சமாரிய ஸ்திரீ, எப்படி ஆபிரகாம் சாராள் பார்த்தோம், இங்கே சகரா எலிசபெத் பார்த்தோம், இங்கே ரெபெக்காள் பார்த்தோம். அதே போல் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சமாரிய ஸ்திரீ ஒரு குடத்தை தூக்கிட்டு அந்த அம்மா எதை தேடி வருது? யாக்கோபு கிணறு தேடி வருது. அந்த யாக்கோபு கிணத்துல ஒரு நீரூற்று அமர்ந்திருந்தது. ஹல்லேலூயா. இந்த சமாரிய ஸ்திரீயை வாழ்க்கையை மாற்றுகிற, வாழ்க்கையில் இந்த வனாந்திரங்களை வறட்சியை மாற்றுகிற ஒரு நீரூற்றாக இயேசு கிறிஸ்து அந்த யாக்கோபின் கிணத்துல உட்கார்ந்திருந்தார். அந்த அம்மா வந்த உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, சிறிய தாகத்துக்கு தண்ணீர் தான். அங்கே எலியேசர் கேட்டாரு அந்த ரெபெக்கா கிட்ட, அந்த மகள் ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணி அந்த தாகத்தை தீர்த்தது. இங்கே இந்த ஸ்திரீ கிட்ட அதே இயேசு கிறிஸ்து கேட்கிறார், சிறிய தாகத்துக்கு தான் என்று கேட்ட பொழுது அந்த அம்மா என்ன பண்ணுது? பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டு சத்தியத்தை பேச ஆரம்பித்து தனக்குள்ள இந்த ஜீவ தண்ணீரை, அந்த ஜீவ நீரூற்ற அந்த மகள் அனுபவிக்குவது கர்த்தர் கிருபை செய்தார். தன்னுடைய வார்த்தையின் மூலமாக ஊழியம் செய்து, ஓ ஹல்லேலூயா, இந்த சமரசின் வாழ்க்கையில் இந்த வனாந்திரத்தை வறட்சியை கர்த்தர் எடுத்து போட்டு விட்டார். ஆமென். ஏன் வனாந்திரம் வறட்சி? 5 புருஷனும் அந்த அம்மா வாழ்ந்துருக்குது. ஹல்லேலூயா. அதனால தான் வாழ்க்கையில் வனாந்திரம் வறட்சி. அந்த காரியத்தை கர்த்தர் ஊழியம் செய்து தன்னுடைய வார்த்தையின் மூலமாக, தன் பிரசங்கத்தின் மூலமாக அந்த மகளோடு கூட கர்த்தர் பேசி அந்த இருட்டுக்கு அந்த வறட்சி வனாந்திரத்தை மாற்றி ஒரு சுவிசேஷிகை அந்த சமாரிய ஸ்திரியை கர்த்தர் மாற்றி விட்டார். ஆமென். கர்த்தர் பேசுகிற சில சத்தியங்கள், அவர் பேசுகிற சில வார்த்தைகள் சிலருடைய இருதயத்தை உடைத்து அவளை மறுவமாக்கி விடுகிறது. ஆமென். சகையை கூட ஒரு கொஞ்ச நேரம் கர்த்தர் நடக்கிறாரு. பணாசை மிகுந்த அந்த மனுஷன், பொருளாசை மிகுந்த அந்த மனுஷன் கர்த்தரோடு கூட நடந்த சில நிமிஷத்தில் இருதயம் மாற்றப்பட்டு அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். வலதுபுற கள்ளன் இயேசுவை சிலுவையில் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருந்தான். அவர் செய்த ஜெபங்களை பார்த்து கொண்டிருந்த அந்த வலதுபுற கள்ளன் கடைசியில் அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை நீரூற்றாக இருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தை நீரூற்றாக ஜனங்களுக்குள்ள பாய்ந்து வருகிறது. அந்த கல்லான இருதயத்தின் கற்பாறையில் கூட உடைத்து எறிந்து வாழ்க்கை ஒரு மறுரூபத்தை அது கொண்டு வருகிறது. ஆமென். ரட்சிப்பின் சத்தியம் கிறிஸ்து மூலமாக ஜனங்களுக்குள் பாய்ந்து வருகிறது. ஆமென். செந்தமும் தண்ணி போல வருது. அந்த மகளோடு கூட பேச ஆரம்பித்து, சிறியோடு கூட பேச ஆரம்பித்து அந்த ஜீவ நீரூற்றை அவளுக்கு அறிமுகப்படுத்தி அந்த மகளோடு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த மகளுடைய இருதயம் செழிப்பாய் மாறிடுச்சு. அந்த இருதயத்தில் அந்த பரவசத்தை அந்த அம்மா ஃபீல் பண்ணுது. உடனே ஊருக்குள்ளே ஓடி போயிட்டு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், சிம்பிள் காஸ்பிள் பாருங்கள். ஊழியம் செய்ய ஆசைப்படுறவங்களுக்கு நான் சொல்கிற சின்ன ஒரு காரியம் பாருங்கள். யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்க. அவள் தான் காஸ்பிள். இந்த சமரேஸ்வருடைய காஸ்பிள் என்ன? சிம்பிள் வேர்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி எடுக்க போனேன், அங்கே ஒரு ஒருத்தர் வந்து உட்காந்துருக்கிறாரு. என் லைஃப்பில் அத்தனை அவர் என்ன பண்ணிட்டார்? சொல்லிட்டாரு. அவர் கிறிஸ்து தான். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, பார்த்துக்கோ, முடிஞ்சிச்சு. அவள் தான் காஸ்பிள். அந்த சத்தியத்தை கேட்டு அந்த கிராமியம் ரசிக்கப்பட்டிருக்கு. காஸ்பிள் சொல்ல ரொம்ப ஈஸி. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சிம்பிள் வேர்டு, ஒரு சிம்பிள் வேர்டு, ஒரு சின்ன ஒரு காரியம், தன் வாழ்க்கையில் தான் அனுபவித்த ஒரு சின்ன விஷயத்தை அந்த அம்மா போய் அந்த ஊரில் சாட்சியாக சொல்லுது. அதை கேட்டு ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து இவர் மெய்யாகவே கிறிஸ்துவாக உலக ரட்சகர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சாட்சி கொடுத்தாங்க. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பொதுவாக கர்த்தருடைய பிள்ளைங்க அவங்க சாட்சியை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும், ஷேர் பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்கள் போஷிக்கப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அநேகர் போஷிக்கு நீங்கள் ஆயத்தமாகணும். ஒரு 4 பேர் எப்பவுமே கையில் வச்சுருக்கணும். நீங்கள் வெறும் சும்மா கற்றுக்கிட்டால் அதில் ரொம்ப பிரயோஜனப்படாது. பிரதான கட்டளை 2வது கட்டளை உடனே நேசிப்பது போல பிரதான கட்டளை. இப்போ நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுறீங்க சத்தியத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, வேத வசத்தின் மூலமாக. ரெகுலராக ஒரு 4 பேர் வச்சுங்க. சண்டே சர்வீஸ் முடிஞ்ச உடனே சாப்பிட்டுட்டு ஃபோன் அடித்து 4 பேருக்கு சொல்லணும். ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி 4 பேர் நீங்கள் வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா சாப்பிட்டு தூங்கிடுவீங்க, கொட்டாய் விட்டுட்டு கிடப்பீங்க. அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஊழியம் செய்கிற ஊழியம் செய்தால் தான் இந்த ஆவிக்கிற வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஊழியம் செய்யாமல் இந்த ஆவிக்கிற வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. டல் அடிக்கும், போர் அடிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கற்றுக் கொடுக்குற விலையேறப்பட்ட சத்தியத்தை சொல்லத்தக்கதாக ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை எப்பவுமே வச்சிருக்கணும். கொர்நேலியு அதை செய்தா. தான் விசேஷத்தை உறவினர்களும் விசேஷ நண்பர்களையும் தான் வீட்டுக்கு அவனை அழைத்திருந்தான். எப்போது என்ன நீங்கள் கற்றுக்கொண்டாலும்
அது 4 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஆயத்தமாகணும். அது கேட்குற ஒரு 4 பேர் நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைக்கணும். அவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் கற்றுக்கொடுக்க சத்தியத்தை அவங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிங்களன்னா நீங்களும் ஆஸ்வதிக்கப்படுவீங்க, உங்கள் மூலம் அவர்களும் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். 2வது பிரதான கட்டளை உங்கள் வாழ்க்கை மூலம் நிறைவேற ஆரம்பிக்கும். நீங்கள் மட்டும் போஷிக்கப்படுறீங்கன்னா அது சரிப்பட்டு வராது. சபை ஊழியத்துக்கு சரிப்பட்டு வராது. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. சரியான நபரை சூஸ் பண்ணி ஒரு 4 பேரை ஜெபம் பண்ணி சூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன கற்றுக்கொள்கிறீங்களோ அந்த கற்றுக்கொள்ள அத்தனை சத்தியத்தையும் இன்னொரு ஆத்மாவுக்கு நீங்கள் போதிக்கத்தக்கதாய், உண்மையில மனுஷத்தை ஒப்புவிக்கத்தக்கதாய் நீங்கள் ஆயத்தமாகணும். நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் கற்றுக்கொள்ளணும், கற்றுக் கொடுக்கணும். கற்றுக்கொள்வதை போலவே நீங்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிங்களன்னா, நீங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிங்களன்னா நீங்களும் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த சம்மர் எஸ்ரி சிம்பிள் வேர்ட், ஒரு சிம்பிள் காஸ்பல். அவர் எனக்கு நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் சொல்லிட்டாரு, வந்து பாருங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு காஸ்பல். அதை கேட்டு ஒரு கூட்ட ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். இப்போ வாசிங்க ஏசாயா புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மண்டு கொள்வீர்கள். பாருங்க, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லே இந்த தீர்க்கன் ஏசாயாவுக்கு கர்த்தர் எழுதி வைக்கிறார், சொல்லி வைக்கிறார். கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடைய தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். எது ரட்சிப்பின் ஊற்று? யோவான் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு போர்ச்சேவகன் தன் நீட்டினால் கிறிஸ்துவுடைய விழா எலும்பை குத்துகிறான். அந்த விழா எலும்பை குத்தப்பட்ட பொழுது அந்த விழா எலும்பு தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் ஊற்று எங்கே இருக்கிறது? அது கர்த்தருடைய சமூகத்தில் இருக்குது, கிறிஸ்துவுடைய சரீரத்தில் இருக்கிறது. அந்த விழாவில் குத்தப்பட்ட பொழுது அந்த சரீரத்தின் ரத்தமும் தண்ணீரும் நீரூற்றாக புறப்பட்டு வருகிறது. அந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் இந்த முழு உலகத்தின் பாவத்தை கழுவி சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. அந்த ரத்தம் பாவத்தின் கட்டுகளை அறுத்து போடும், சாபக்கிரைகளை முறித்து போடும், சாத்தான் வல்லமையை மேற்கொள்ளத்தக்கதான் பலத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஆட்டுக்குடி ரத்தத்தாலும் சாட்சியின் வசத்தாலும் சாத்தான் ஜெயிக்கத்தக்கதாக அந்த ரத்தம் நமக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. அந்த ரத்தமே நமக்கு நீரூற்றாய் வருகிறது. அந்த ரத்தத்தினால் வருகிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரத்தமும் தண்ணீரும் கிறிஸ்து விழாவிலிருந்து புறப்பட்டு வந்து நீரூற்றாய் புறப்பட்டு வந்து ஜனங்களை சந்தோஷமாக்கிற்று. ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடைய தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள், மொண்டு கொள்வீர்கள். தாகமுள்ளவன் வரக்கடவன், இலவசமாக வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு ஓப்பன் அழைப்பு காலையும் கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பின் ஊற்றாகிய கர்த்தரிடத்தில் வாருங்கள், கல்வாரி சிலுவை கிட்ட வாங்க. அவருக்கு சமுத்திரம் புறப்படுகிற அந்த ரத்தமும் தண்ணீரும் நீரூற்றா நமக்குள்ள பாய்ந்து வரட்டும். நம்ம ஆவி ஆத்ம சரீரத்தை அது பாயட்டும், நம்ம குடும்பத்தில் அது பாயட்டும். அப்படி பாய்கிற பொழுது நம் குடும்பம் செழிக்க ஆரம்பிக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். கடைசியாக ஒரு கடைசியாக வாசித்து நாம் ஜெபிப்போம். ஆகார் வாழ்க்கையில் அந்த நீரூற்றை அவள் பார்க்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டான். இந்த ரெபெக்காள் அதை கண்டுகொண்டாள், சமரேசரை கண்டுகொண்டாள். அநேகர் வாழ்க்கையில் அவங்க கண்டுகொண்டு ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. அந்த ஆகார் அடிமை பெண்ணாக இருந்தபடினாலே அவள் தன் நாச்சியார் மூலமாக துரத்தப்படுகிறாள். அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அங்கே பேசப்படுகிறது. அதை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் ஆகாரை புறம்பே தள்ளிவிட்டான். எப்படி தள்ளிவிட்டானா, ஒரே ஒரு துருத்தி மட்டும் தண்ணீரை கொடுத்து நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டாப்புல. 21:14 ஒரே ஒரு துருத்தியை மட்டும் தண்ணீர் கொடுத்து அந்த ஆகாரை அவன் அனுப்பி விடுகிறான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபா வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், இந்த ஆகார் எப்படிப்பட்டவள் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்க, ஸ்தோத்திரம். அடிமை பெண்ணாகிய சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகார் என்று வேதம் சொல்லுகிறது. 16:8 ஆதியாகமம் 16:8 சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, அதான் டைட்டில். பழைய ஏற்பாட்டில் சரி 16:8 16:8 ஆதியாகமம் 16:8 ஆகாருடைய டைட்டில் என்ன அப்படின்னா, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. நான் யோசித்து பார்த்தேன், ஏன் இந்த ஆகார் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள்? ஏன் இந்த ஆகாருக்கு தன் அருகில் இருந்த நீரூற்றை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால், அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் தன் அருகில் இருக்கிற நீரூற்றை பார்க்க முடியாது. சத்தியத்தை கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை கொஞ்சம் கவனிங்க. ஆகார் ஏன் தன் அருகில் இருந்த நீரூற்றை பார்க்க முடியவில்லை? ஏன் அவள் பெயர்செபா வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள் என்று சொல்லி நம்ம தியானிச்சு பார்த்தா, அவள் அடிமை பெண்ணாக இருக்கிறாள். அவள் ஆவிக்குரிய மகளாக இல்லை, சாராளை போல வாக்குதத்தின் மனைவியாக இல்லை. அவள் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறாள், அவள் பாவத்துக்குள் இருக்கிறாள், கர்த்தரை அறியாத மகளாக இருக்கிறாள். அதனால் ஒரு வனாந்திரத்திலே அவள் அலைந்து திரிந்தாள். மாத்திரமல்ல, தன் அருகே இந்த நீரூற்றையை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த அடிமைத்தனம் அவள் கண்களை மறைத்து போட்டிருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. பொதுவாக கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அடிமைத்தனம் இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சரியான வெளிச்சம் இல்லை என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கை தங்கள் அர்ப்பணிக்காவிட்டால் ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ளே அவர் அலைந்து திரிவார்கள்.
தன் அருகில் இருக்கிற நீரூற்றி கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சுற்றி திரிவார்கள். கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கும். தன் அருகில் தான் நீரூற்றி இருக்கிறது, ஆனால் அவள் கண்களை அது பார்க்க முடியவில்லை. வனாந்தத்தில் பேசப்பா வனாந்தத்தை சுற்றி அலைந்து திரிகிறாள். காரணம் என்ன? அவள் சாராளை போல இல்லை, வாக்குத்தத்தின் மனைவியாக இல்லை, ஆவிக்குரிய மகளாக இல்லை, ஆவிக்குரிய மனைவியாக இல்லை. மாறாக அவர் அடிமைத்தனத்துக்குள் இருந்தார். எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள் இருந்தால், அடிமை பெண்ணாக இருந்தால். அந்த அடிமைத்தனத்துக்குள் இருந்தபடினாலே அவர் அலைந்து திருவிழாய் காணப்பட்டால், அவர் அடிமைத்தனத்துக்குள் இருந்தபடினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அவர் கண்கள், அந்த கண்கள் செதுகள் இருந்ததுனாலே அவள் அது மறைக்கப்பட்டிருந்தது. ஆமென். என்ன செய்ய வேண்டும்? தேவதூதன் இறங்கி வந்து அவர் கண்களை திறந்து போட்டான். ஹல்லேலூயா. என் ஆபிரகாமின் நிமித்தம், அவன் வாக்குத்தத்த புருஷனாக இருந்ததுனாலே, அவன் உடன்படிக்கும் புருஷனாக இருந்ததுனாலே அந்த ஆபிரகாமின் நிமித்தம் இரக்கம் பாராட்டினார், தயவு செய்தார். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் இந்த ஆகார் வாக்குத்தத்தின் மனைவியாக இருக்கவில்லை. ஆமென். நம்முடைய வாழ்க்கைகளுக்குள்ளே அழைந்து திரிகிற காரியம் இருக்கும் என்று சொன்னார். பக்கத்தில் இருக்கிற நீரூற்றை கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம கடினமாக வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னார். கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. எங்கேயாச்சும் வாழ்க்கை அடிமைத்தனம் இருந்தால், பாவம் செய்கிறன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி எங்கேயாச்சும் அடிமைத்தனம் இருந்துச்சுன்னா சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. காரியம் வாய்க்காது. பக்கத்தில் நீர் வச்சிருக்கோம், கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கோம். கருத்தாக ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கருத்தாக ஜெபிக்கணும். ஆண்டவருடைய வாழ்க்கை எங்கேயாகிலும் அடிமைத்தனம் இருக்கும் என்று சொன்னால் கிருபையாக என்னை விட்டு அப்புறப்படுத்தி, என் வாழ்க்கையில் அந்த செதுகளை அப்புறப்படுத்தி, அந்த திரையை அப்புறப்படுத்தி எனக்கு உண்டான நீரூற்றனை பார்ப்பதற்கு கர்த்தாவே எனக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம கவனமாய் கருத்தாய் தேவசமத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம் என்று சொன்னால் உங்களுக்கான நீரூற்றை நீங்கள் பார்க்கிறது கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தரிடத்தில் ஒரு ஜீவ ஊற்று இருக்கிறது. அந்த ஜீவ ஊற்று புறப்பட்டு வந்து வாழ்க்கைக்கிற வனாந்திரத்தையும் வறண்ட பூமியையும் அது தண்ணீர் தடாகமாக அது செழிப்பாக மாற்றி அது நம்மளை ஆசீர்வதிக்கிறது. ஆமென். ஸோ நம்ம புரிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அப்படி எழுமி நிற்போமா? நம்ம ஜெபிக்கலாம். தேவன் நல்லவர். உற்சாகம் எழுமி நிற்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பன் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் இருக்கிற சில இலைகளுக்குள்ளே ஆபிரகாமை போல, சகர எலிசபெத்தை போல சில இலைகளுக்குள்ள இருக்கிற வனாந்தரங்களை மாற்றும்படியாக தேவன் பேசியிருக்கிறார். எவ்வளவோ கர்த்தர் நன்மை செய்திருந்தா. ஆபிரகாம் வாழ்க்கையில் அநேக இலைகளுக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஒரே ஒரு காலத்தை மாத்திரம் நம்ம நாம மகிமைக்காக கர்த்தர் பிடித்து வைத்திருந்தா. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் அநேக காலத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரே ஒரு காரியத்தில் மாத்திரம் கர்த்தர் பிடிச்சு வச்சிருந்தா அந்த காரியத்துக்காக கர்த்தர் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த காரியத்துக்கு கர்த்தர் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தொடர்ந்து விசுவாசத்தை ஜெபம் பண்ணுங்க. ஏற்ற நேரத்தில் அது 1000 மடங்கு ஆசீர்வாதம் வந்து உங்கள் கரத்தில் விழும். ஹல்லேலூயா. அது ஈசாக்கு அவன் கரத்தில் வந்து சேரும். அது ஒரு யோவான் போல ஒரு மகிமையான ஆசீர்வாதமாக உங்களுக்கு கரத்தில் வந்து சேரும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை தருவார். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகப்படுங்க. ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன், நாங்கள் கர்த்தருடைய குடும்பமாக இருக்கிறோம், நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை இப்போ வறட்சியாக இருக்கலாம், அது இப்போ இப்பொழுதுக்கு அது வனாந்திரமே காணப்படலாம். ஆனால் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் ஒரு நீரூற்றை பாய செய்வார். அந்த குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ள குறிப்பிட்ட காரியத்தில் கர்த்தர் தம்முடைய மகிமை விளங்க பண்ணுவா. தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவா. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நீரூற்றை பாய செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி நீரூற்றை பாய செய்கிற பொழுது வனாந்திரங்கள் எல்லாம் வறட்சிகள் எல்லாம் மாறி போகும். அங்கே செழிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. ரெபெக்காளை குறித்து பார்த்தோம். எவ்வளவு உற்சாகமாய், எவ்வளவு சந்தோஷமாய் ஓடி ஓடி மகள் வேலை செய்தாள். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அந்த நீரூற்றை கண்டு அவள் அப்போ அந்த உதவி செய்கிற மகளா, ஊழியம் செய்கிற மகளை காணப்பட்டபடினாலே கர்த்தர் அவள் அலுவலமல் ஆஸ்வதித்தான் சொல்லி கேள்விப்பட்டோம், வாசித்தோம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கிருபைகள் உண்டாகட்டும். ரெபெக்காளை போல உற்சாகமாய் வேலை செய்கிற கிருபைகள் வரட்டும். ஹல்லேலூயா. நல்ல ஊழியம் செய்கிற கிருபைகள் உண்டாகட்டும். மனரம்பமாக உற்சாகமாக எந்த காரியமாக இருந்தாலும் சந்தோஷமாக செய்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகார போல சில வாழ்க்கை நிலைகளுக்குள்ளே சில அடிமத்தனங்கள் இருக்கும் என்று சொன்னார். இந்த சாயங்கால வேளை கர்த்தர் அப்புறப்படுத்தி போடுவாராக. அந்த அடிமத்தத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைத்து எறிவாராக. அந்த அடிமத்த நுகங்களை கர்த்தர் முறித்து போடுவாராக. இயேசுவின் நாமத்தால் அந்த காரியங்கள் விடுதலையாக்கப்பட்டு ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்ம மாற்றப்படுவோமாக. ஹல்லேலூயா. அந்த காரியங்களுக்கு அப்படியே கரங்களை உயர்த்தி அப்படியே கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசின நல் வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்தெந்த எல்லைகளுக்குள்ளே அப்பா வறட்சி இருக்கிறதோ, வனாந்திரங்கள் இருக்கிறதோ, சாயங்கால வேளை ஜெப நேரத்தில் அந்த குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ளே காணப்படுகிற எல்லா வறட்சிகளும் வனாந்திரங்களும்
இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிற நீரூற்றின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு நிரப்புவதாக, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு இதயத்தை நிரப்புவதாக, ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்புவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாத நீரூற்றாக அது புறப்பட்டு வந்து ஒவ்வொருவரையும் அது நிரப்புவதாக ராஜா. ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. எந்தெந்த வாழ்க்கையில பிள்ளைகள் வாழ்க்கையில அப்படி வறட்சியை ஃபீல் பண்றாங்களோ, வனாந்தரத்தை ஃபீல் பண்றாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையிலே கர்த்தருடைய மகிமையின் ஆசீர்வாதம், மகிமையின் blessing ஒவ்வொரு இதயத்தை நிரப்புவதாக, நிரப்புவதாக, அது நிரப்புவதாக ராஜா. இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றைக்கு காண்பது இல்லைன்னு சொன்ன வார்த்தையின்படி அந்த வறட்சிகள் மாறுவதாக, அந்த வனாந்தரங்கள் மாறுவதாக. தேவனுடைய பிரசன்னத்தினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே, தேவனுடைய மகிமையினாலே அவள் இதயங்கள் நிரப்பப்படட்டும். ஹalleluya ஹalleluya. மகிமை இறங்கி வருகிறது, மகிமை இறங்கி வருகிறது. சமாரியா ஸ்திரீ வாழ்க்கையில் இருந்த இருதயத்தில் இருந்த எல்லா வறட்சியை மாற்றின கர்த்தருடைய வார்த்தை, அந்த மருத இருதயத்தை செழிப்பாக மாற்றின கர்த்தருடைய அபிஷேகம் இந்த சாயங்கால வேளையிலே ஒவ்வொரு இதயத்தை நிரப்பட்டும், ஒவ்வொரு இதயத்தை நிரப்பட்டும், ஒவ்வொரு இதயத்தை நிரப்புவதாக ராஜா. ஹalleluya ஹalleluya. தகப்பனே உமக்கு நன்றி 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 நன்றி. எந்தெந்த எல்லைகளுக்குள்ள வறட்சியை ஃபீல் பண்றாங்களோ, எந்தெந்த இறைச்சி வனாந்தரத்தை ஃபீல் பண்றாங்களோ, இயேசுவின் நாமத்தினாலே அந்த எல்லைகளுக்குள்ளதாக, அந்த காரியங்களுக்குள்ளதாக ஒரு மகிமை உச்சப்படுவதாக, ஒரு மகிமை உச்சப்படுவதாக ராஜா. Thank you Jesus. Hallelujah. நன்றி 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 சொல்லுகிறோம். உரபல ராஷி நமரா ஹல ராஷி நமரா உரஹலம ராஷி நமரா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஜீவ ஊற்றாய் புறப்பட்டு வந்து உம ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம், நீ பிளஸ் பண்ணுகிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம், எல்லா வனாந்தரங்கள் மாறுகிறபடினாலே ஸ்தோத்திரம், ஓ தலைக்கும் செழிக்கும் நீ அனுகிரகம் செய்கிறபடினாலே ஸ்தோத்திரம். ஓ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாக உம ஜனத்தை சபையை நிரப்புகிறபடினாலே, ஓ எல்லாம் உற்சாகமாக கரகத்தை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஓ ஹalleluya. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சபைக்கு, ஜனங்களுக்கு, ஊழியத்துக்கு நிரப்பப்படுவதாக ராஜா. அந்த ஆசீர்வாதம் பலிப்பதாக இயேசுவின் நாமத்தால். Bless them Lord. Hallelujah. ஆசீர்வதி ஆசீர்வதி. உன்னதமான நாமம் மகிமைப்படட்டும், உன்னதமான நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகள் நமக்கு உமக்கே செலுத்துகிறோம், தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். Thank you.